வளமுடன். இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் 4 என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்றுவதற்காக பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி முத்து ஐயா அவர்கள் கத்தாரில் இருந்து ஆழியாறு ஜூம் இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களின் சிறப்புரைக்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய அறிமுகம் செய்து வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்க வளமுடன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் முத்து ஐயா அவர்கள் கத்தார் நாட்டில் வசித்து வருகிறார்கள். கல்வியில் பிஎஸ்சி வேதியியல், பிடெக் எம்ஐடி பொறியியல் துறையில் பட்டம் பெற்றுள்ளார்கள். மேலும் எம்எஸ்சி யோகா திருநெல்வேலி மன்றத்தின் வாயிலாகவும், தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் மனிதவள மேன்மைக்கான யோகாவில் முதுகலை பட்டமும் பெற்றுள்ளார்கள். பிஏஎஸ்எம் கல்கத்தா சர்வதேச மாற்றுமுறை மருத்துவத்துறையில் இயற்கை மருத்துவத்தில் இளங்கலை பட்டம் பெற்றுள்ளார்கள். ஜோதிட கலையில் ஜோதிஷ ஆதித்யா பட்டம் பெற்றுள்ளார்கள். கத்தார் நாட்டின் எழுமின் அமைப்பு த ரைஸ் கத்தார் ஞானத்தென்றல் விருது வழங்கி கௌரவித்த பெருமைக்கு உரியவர். கை மனவளக்கலை பேராசிரியர் பயிற்சி துவங்கி வேதாத்திரியத்தில் 1991 ஆண்டு இணைந்து பயின்று கடந்த 2001 ஆண்டு முதல் மனவளக்கலை யோகாவில் தொண்டாற்றி வருகிறார்கள். 2019 ஆண்டு பேராசிரியராக உயர்வு பெற்றுள்ளார்கள். கத்தார் ஸ்கை ட்ரஸ்ட் நிறுவனர் மற்றும் கத்தார், குவைத், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளில் ஸ்கை ட்ரஸ்டில் பொறுப்பேற்று ஒருங்கிணைப்பாளராக உள்ளார்கள். தொழில் நெறி என்று பார்த்தால் கடந்த 25 வருடங்களாக கத்தார் நாட்டில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் MEBD பொது மேலாளராக பணிபுரிந்து வருகிறார்கள். அத்தோடு பொறுமைசாலி நான் மற்றும் மாதம் ஒரு மாற்றம் என்ற 2 சிறப்பு பயிற்சிகள் மூலமாக உலக மக்கள் அனைவரின் இல்லம் தேடி சென்று அவர்களை நல்வழிப்படுத்தி வரும் சிறப்பான வேதாத்திரிய தொண்டர் ஆவார்கள். மேலும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக ஜூம் இணையதளம் வாயிலாக 150க்கும் மேற்பட்ட வேதாத்திரிய சிந்தனை உரைகளை பல நாடுகளிலும் அமைந்துள்ள WCSC தவ மையங்கள் கட்டளைகளுக்கு வழங்கி வருகிறார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் அருள்நிதி முத்து ஐயா அவர்களை உங்கள் அனைவரது சார்பிலே வணங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்று மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் 4 என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வழியாய குணங்களில் நின்று கருவழியாய கணக்கை அறுக்க வரும் வழி வளமாக அறிவு அறிந்து அன்பு வழி அருளும் குருவே அடிபணிக்கின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. இணையத்தில் இணைந்துள்ள சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் மற்றும் தொழில்நுட்பத்துறை நிர்வாகிகள், ஒருங்கிணைப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நல்லவர் கெட்டவர் என யாரையும் தீர்மானித்து விடாதீர்கள். சூழ்நிலை என்பது எவரையும் தலைகீழாய் புரட்டி போடும் வல்லமை கொண்டது அப்படின்னு ஒருத்தர் சூழ்நிலையை பற்றி சொல்லியிருக்கிறார். ஒரு ஆண் ஒரு பெண் நண்பரிடம் சிரித்து பேசிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கடைக்கு போன வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, யார்கிட்டங்க இப்படி சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுதே அந்த அம்மா மனசில் அவர் அந்த பெண் நண்பரோட பேரை அல்லது பெண் நண்பர் அப்படின்னு சொன்னாலேயே அந்த அம்மா மனசில் ஒரு ஓரத்தில் சிறு துளி அளவிலாவது ஒரு துன்ப உணர்வு வரத்தான் செய்யும். உண்மையிலே அவர்கள் இருவரும் பேசிக்கொண்ட அந்த இருவர் மனதிலும் எந்தவித தீய எண்ணமும் இல்லை என்றாலும் சிரித்து பேசிய அந்த சூழ்நிலை அவரை தவறாகவே காட்டுகிற அளவில்தான் மனிதர்கள் இன்று இருக்கிறார்கள். அதனால தான் இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறாரு, சூழ்நிலை என்பது ஒரு நொறுங்கிய கண்ணாடி போல, நாம் ஒழுங்காக இருந்தாலும் அது அலங்கோலமாய் காட்டும் அப்படின்னு சூழ்நிலையை பற்றி ரொம்ப நொந்து போய் அவர் சொல்லியிருக்கிறார். சில நேரங்களில்
எனக்கு சிறியதாக தோன்றும் ஒரு விஷயம் அடுத்தவருக்கு பெரிதாக, சீரியஸாக தெரியும். அடுத்தவருக்கு சிறிசாக தோன்றும் ஒரு விஷயம் நமக்கு பெரிசாக தெரியலாம். என்ன காரணம்? எந்த விஷயத்தையும் அவரவர் சூழ்நிலையில் நின்று யோசித்தால்தான் அதன் உண்மை நிலை புரியும். இப்படி சூழ்நிலைகள் எப்படியெல்லாம் நம் வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அதன் நன்மை தீமைகளை நாம் அனுபவித்திருப்போம். அவ்வளவு முக்கியமான அந்த சூழ்நிலைகள். அப்படின்னா என்ன? அகராதி என்ன சொல்லுகிறது? மகரிஷி அவர்கள் அதற்கு என்ன விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார்கள்? முதல்ல இந்த சூழ்நிலையை நாம் மாற்ற வேண்டுமா, இல்ல சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டுமா? மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் மகரிஷி அவர்கள் ஒரு 4 விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என சொல்லி இருக்கிறார்கள். அந்த 4 எது எது, அதுல ரொம்ப முக்கியமானது எது? இதைத்தான் நாம இன்றைய சிந்தனையின் தலைப்பாக எடுத்திருக்கிறோம், சிந்திக்க இருக்கிறோம். முதல்ல, சூழ்நிலையை மாற்ற முடியுமா? சூழ்நிலையை என்ன இருக்கோ அதற்கு தகுந்தாற்போல் நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒன்றும் இல்லை, வீட்டுக்காரர் வந்திருக்கிறாரு, சாப்பாடு வச்சிட்டு இருக்காங்க அந்த அம்மா. அவர் 2 உருண்டை வாயில போட்ட உடனேயே ஏதோ கல் வந்திருக்கு சோத்துல. உடனே 2 கண்ணு நல்லா தானே உனக்கு உனக்கு இருக்கு, ஒழுங்கு அந்த அரிசியை களைய மாட்டியா, இத்தனை கல் வருதேன்னு அவர் கோபத்துல கேட்க, அந்த அம்மா உங்களுக்கு தான் 32 பல்லும் சூப்பரா இருக்கு, கடிச்சு சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு அந்த அம்மா ஒரு பதிலை சொல்றாங்க. அப்படின்னா இந்த இடத்துல இந்த சூழ்நிலை இருவருக்குமே ஒரு துன்ப உணர்வை கொடுத்திருக்கிறது. இப்ப இந்த சூழ்நிலையை மாற்ற முடியுமா? இல்ல நாம தான் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொண்டு அங்கே இனிமை காக்க வேண்டுமா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ அந்த சூழ்நிலையில அவர் கேட்டுட்டார், கண்ணு 2 கண்ணு நல்லா தானே இருக்கு, ஏன் நல்லா களையல அப்படின்னு அவர் ஒரு கேள்வியை திட்டி கோபமாக கேட்டு விட்டார். இந்த இடத்துல அவரை மாத்த ஏற்கனவே சொல்லிட்டார், அணுகுண்ட போட்டுட்டார், துன்ப உணர்வை தரக்கூடிய ஒரு வார்த்தைகளை சொல்லிவிட்டார். இப்ப இதை மாற்ற முடியுமா? கண்டிப்பாக மாற்ற முடியாது. ஆனால் மாற்றிவிட முடியும் என நினைத்துத்தான் நாம் அத்தனை பேரும் முயற்சி எடுத்துக் கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் திருப்பி அந்த அம்மா உங்களுக்கு 32 பணம் நல்லா தானே இருக்கேன்னு ஒரு கோபப்படுகிறார்கள். ஏன் கோபப்படுகிறார்கள்? இந்த இவர் சொன்னது தப்பு, இதை மாத்தி ஆகணும், அட்லீஸ்ட் இனிமேலாவது செய்யாம இருக்கணும். அப்ப மாற்ற வேண்டும் என நினைத்துத்தான் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் எரிச்சப்படுறோம், கோபப்படுறோம், எதிர்த்து பேசுறோம், மறுத்து பேசுறோம். அத்தனை விஷயங்களையும் மாற்ற வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுகிறோம். ஆக்சுவலா சூழ்நிலை தான் நம்முடைய செயல்களையே தீர்மானிக்கிறது முக்காவாசி இடத்துல. அப்போ மாற்ற வேண்டும் என்ற முயற்சிக்கிறோம், ஆனால் மாற்ற வேண்டும் என்று நினைச்சு நம்ம செய்கிற அந்த முயற்சியிலே தவறு இருப்பதினால்தான் அங்க 2 பேருக்குமே அங்க இனிமை கெட்டுவிட்டது, துன்ப உணர்வு வருகிறது. இந்த துன்ப உணர்வு அவர்கள் இருவருக்கும் இடையில இருக்கிற இடைவெளியை அதிகரித்திருக்கிறது. இப்போ எல்லா விஷயத்துக்கும் அவர் இப்போ கோபப்படுவதற்கான ஒரு சூழ்நிலையை அந்த சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறோம். அப்படி என்றால் சூழ்நிலையை மாற்றணுமா, அதற்கு தகுந்தாற்போல் நான் மாறிக்கொள்ள வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டல. முதல் ஸ்டெப்பு, இப்ப என்ன சூழ்நிலை இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் நான் என்னை மாற்றிக்கொண்டு இந்த சூழ்நிலையில் நான் எப்படி இனிமை காப்பது, எப்படி காரியம் சாதிப்பது அப்படிங்கிற அளவுல அறிவு அறிந்தோர் ஆற்றல் அப்படின்னு மகரிஷி ஒரு கவிதையில குறிப்பிட்டிருப்பார்கள். அவர் என்ன, அறிவு அறிந்தோர் ஆற்றல் எப்படி செயல்படுமா, அந்த இடத்துல அமைதியை நிலைநாட்ட முயற்சிக்கும், இதை தாண்டிட்டாங்கன்னா இன்பத்தை நிலைநாட்ட முயற்சிக்கும், இதையும் தாண்டிட்டாங்கன்னா அன்பை நிலைநாட்ட முயற்சிக்கும்னு ஒரு கவிதை மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். அப்போ முதல்ல இப்போ ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால் கண்டிப்பாக அதற்கு தகுந்தாற்போல் நான் என்னை மாற்றிக்கொண்டு அமைதியை நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் வாழ்க்கை முழுவதும் இதையே செஞ்சிட்டு இருக்க முடியுமா என்ன? எத்தனை நாளைக்கு தான் நான் அந்த கல்லை எடுத்து எடுத்து வச்சு நான் சாப்பிட்றது? அப்போ வள்ளுவர் சொல்றார், வேண்டிய வேண்டியாங்கு எய்தலன் செய் தவம் ஈண்டு முயலப்படும், உலகத்தையே தன்வசமாக்கலாம் மகரிஷி அவர்கள். ஆக சிற்றறிவு கேட்டால் பேரறிவு கொடுக்கும். அவ்வளவு பேர் என்ன சொல்றாங்க, வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதை பெற்றுக்கொள்ளலாம், வேண்டிய மாதிரி பெற்றுக்கொள்ளலாம், வேண்டிய தரத்தில் பெற்றுக்கொள்ளலாம், வேண்டிய நேரத்தில் பெற்றுக்கொள்ளலாம், வேண்டிய நபரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்படி என்றால் நாம நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தத்துவம்,
இன்று எனக்கு அமைந்திருக்கிற இந்த சூழ்நிலைக்கு காரணம் நான் நேற்று வரை செய்த செயல்கள். இன்று நான் செய்ய போகிற செயல்கள், செய்து கொண்டிருக்கிற செயல்கள் என் எதிர்கால சூழ்நிலையை இன்பமாக மாற்றக்கூடிய அளவிலே இருக்கும் என்றால் எதிர்காலம் இன்பமாகவே நமக்கு அமைந்துவிடும். அனைத்து சூழ்நிலைகளும் நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையிலே அமைந்துவிடும். அப்போ இப்போ வருகிற இந்த சூழ்நிலையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் எதிர்காலத்துல சூழ்நிலை நான் நினைத்த மாதிரி இருக்க வேண்டும் என்றால் நான் மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் 4 இருக்கிறது. அதைத்தான் நாம இன்னைக்கு மெயினா அதை சிந்திக்க இருக்கிறோம். இப்போ சூழ்நிலையை ஏன் மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம்னா, இன்னைக்கு உலகம் முழுவதும் தொழில்நுட்ப துறையா இருக்கட்டும், மருத்துவ துறையா இருக்கட்டும், விஞ்ஞானமாக இருக்கட்டும், அனைத்து விஷயங்களிலும் மனிதன் மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கிறான். ஆனால் சந்தோஷம் கூடி இருக்கிறத என் தாத்தாவை விட நான் சந்தோஷமா இருக்கிறேனா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால், சந்தோஷமாக வாழ்வதற்கு போராடி கொண்டிருக்கிறோம் என்றால் நான் வாழக்கூடிய முறையிலே ஏதோ ஒரு தவறு இருக்கிறது, ஏதோ மாற்ற நான் தவறி விட்டேன். அதனால் தான் இப்பொழுதும் நான் இவ்வளவு வாழ்க்கை வசதிகள் கூடினால் கூட சந்தோஷத்தை 24 மணி நேரமும் என்னால் அடைய முடியவில்லை, அனுபவிக்க முடியவில்லை என்றால் கண்டிப்பாக நாம் மாற்ற வேண்டும். மகரிஷி அவர்கள் உலக சமாதானம்ங்கிற அந்த தலைப்புக்கு கீழே பல கவிதைகள் கொடுத்திருப்பார்கள். அந்த அந்த தலைப்புக்கு கீழே தான் இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும், மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு கவிதையை கொடுத்திருக்கிறார்கள். இப்போ இது அவர் உலக சமுதாயத்தில் நம்ம உலகம் அமைதி அடைய வேண்டும் என்றால் இந்த சூழ்நிலைகளை 4 விஷயங்களை நாம் மாற்றி ஆக வேண்டும். அதுல சிந்தனையில் உயர்ந்தவர்களுடைய கடமை இது என்று அந்த கவிதையிலே குறிப்பிட்டிருப்பார்கள். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த உலக சமாதானம் அடைவதற்கு இந்த 4ஐயும் மாற்றியாக வேண்டும் என்றால் எங்கிருந்து தொடங்க வேண்டும்? என்னிடமிருந்து தொடங்க வேண்டும். நான் எனக்கு இருக்கிற சூழ்நிலை, குடும்பமா இருக்கலாம், அலுவலகமா இருக்கலாம், இல்லை வெளியில போன ஒரு சூப்பர் மார்க்கெட்டா இருக்கலாம், இல்லை ஒரு ஆட்டோவில் போற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், ஒரு கல்யாண வீடு போயிருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நான் இந்த 4 விஷயங்களை கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால் கண்டிப்பாக என்னுடைய எதிர்கால சூழ்நிலை எனக்கு சாதகமாக இருக்கும், சந்தோஷத்தை தருவதாக இருக்கும். இதை பார்த்து குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், நண்பர்கள், அந்த ஊரு, சமுதாயம், உலகம் என்ற அளவிலே திரட்சி முறை நாம் இந்த உலக அமைதியை கொண்டு வர வேண்டும் என்பது மகரிஷியோட எண்ணம். ஸோ அந்த நோக்கத்தின் படிதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக நாம் மாற்ற வேண்டிய சூழ்நிலைகளை மாற்றித்தான் ஆக வேண்டும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதுக்கு மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையில் எழுதியிருக்கிறார்கள், எதற்காக சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும் என்று. அந்த கவிதை இதுதான்: பிறந்து விட்டோம், வாழ்கின்றோம், அனுபவித்தோம், பெற்ற பயன் இன்பம் துன்பம் இரண்டே ஆகும். இறந்துவிட போகிறோம் என்றோ ஒரு நாள், இதற்கு உள்ளே அமைதி பெற உலக வாழ்வை துறந்து விட முடியாது. இன்னைக்கே ஒரு நாள் போறோம், அதுக்காக இன்பம் துன்பத்தை தவிர நம்ம எதுவுமே போல. அதற்கு மேலே ஒன்று இருக்கிறது, அமைதின்னு ஒன்று இருக்கு. அமைதி ஒரு கடந்த 48 மணி நேரம் நான் அமைதியா இருக்கிறேன் என்றால் அங்கே ஆனந்தம் என்பது வருவதற்கான அங்கே வாய்ப்புகள், கதவுகள் திறக்கிறது. அப்போ அமைதியை நாம் உணர வேண்டும், அதற்கு பிறகுதான் ஆனந்தம் என்பதை என்னால் அடைய முடியும். அப்போ இதைத்தான் அந்த இடத்துல உலக வாழ்வையும் திறந்து விட முடியாது, உலக வாழ்வில் இருந்துட்டு தான் இதை சாதிக்க வேண்டும் என்று இந்த மகரிஷி அவர்கள் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்த லைன்ல, தொல்லை நீங்கி சுகமாக மனித இனம் வாழ்வதற்கு ஏற்ப சிறந்தபடி சூழ்நிலைகளை அமைக்க வேண்டும். சிந்தனையின் உயர்வில் உள்ளோர் கடமை ஈது என்று அந்த கவிதையில உலக சமாதானத்துக்கு கீழே கொடுத்திருப்பார்கள். அப்ப நம்மெல்லாம் மனவளக்கலைக்கு வந்துட்டோம், சிந்தனையில உயர்ந்திருக்கிறோம் என்றால் முதல்ல எனக்குண்டான சூழ்நிலைகளை நான் எதிர்காலத்துல இன்பமாக இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலை நேற்று வரைக்கும் செய்த கர்ம வினை, ஆனால் அட்லீஸ்ட் எதிர்காலம் எனக்கு இன்பமாக இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய கடமை மாற்ற வேண்டிய சூழ்நிலைகளை மாற்றியே ஆக வேண்டும் என்பதுதான் இந்த கவிதையோட ஒரு சாராம்சம். இப்போ முதல்ல சூழ்நிலை என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு வருவோம். இப்போ மாற்றணும் அப்படிங்கிறது நாம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். மாற்றணும் அப்படின்னா மகரிஷியோட பியூட்டியை அக்கு வேற ஆணி வேற நமக்கு ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஸோ அதனால சூழ்நிலை என்றால் என்ன, அதற்கு ஒரு கவிதை மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது என்ன ஆச்சரியம் என்றால், அகராதிப்படி சூழ்நிலைன்னா தமிழ் அகராதியில போய் தேடி பார்த்தா அவர்கள் கொடுத்திருக்கிற விளக்கம் இதுதான்: இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள்,
அப்புறம் இரத்த சம்பந்தம் இல்லாத உறவினர்கள், நண்பர்கள், மொத்தத்தில் பிற மனிதர்கள் அத்தனை பேருமே சாரி 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 சூழ்நிலை என்றால் அகராதிப்படி சூழ்நிலை என்றால் என்னன்னா, அகராதி என்ன சொல்றாங்க, நம்மை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருக்கும் தற்போதைய நிகழ்வுகள், இதைத்தான் சூழ்நிலை என்று மகரிஷி குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது இதை சுருக்கமாக சொல்லணும்னா வெளிப்புற காரணிகள். ஆட்டோ சரியில்லை, கிளைமேட் சரியில்லை, சோறு சரியில்லை, கல் இருக்கு, இப்படி வெளிப்புற சூழ்நிலைகள் தான், வெளிப்புற காரணிகள் தான் நாம் அதை சூழ்நிலை என்று சொல்லுகிறோம். இது ஒரு முழுமை பெற்ற ஒரு விளக்கம் ஆக இல்லை. மகரிஷி அவர்கள் சூழ்நிலைங்கிற ஒரு தலைப்பில் சூழ்நிலை என்றால் என்ன என்று ஒரு கவிதையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த கவிதை இதுதான். ஒன்று அறிவோம், இதை தெரிஞ்சுக்கும்னு சொல்றார். ஒன்று அறிவோம், எந்த ஒன்று அடுத்தால சொல்றார். தேக சுகம், அறிவு, செல்வம், உற்றார், ஊர், உலகம், அண்டம், சந்தர்ப்பங்கள் என்று அவைகள் பொருந்துவதற்கு ஏற்றவாறு எவருக்கும் வாழ்வில் இன்பம் துன்பம் காணும். இந்த 8 விஷயங்கள், இந்த 8 விஷயங்களும் ஒன்றோடு ஒன்று பொருந்தி இருக்கா? அப்படி பொருந்தி இல்லை, பொருந்தி இருந்தால் இன்பமாக உணர்வார்கள் அந்த சூழ்நிலையை, பொருத்தமா இல்லை என்றால் அதை துன்பமாக உணர்வார்கள் அப்படின்னு இந்த கவிதையில சொல்லிட்டு, அதற்கு அப்புறம் அவர் அன்று அன்று அவ்வப்போது இவைகள் மாறும். எது? இந்த 8 விஷயங்கள் அன்னன்னைக்கு அப்பப்ப அது மாறிக்கிட்டே இருக்கும். இவைகள் அன்று அன்று அவ்வப்போ இவைகள் மாறும். அறிவோம் இவ் அமைப்பே சூழ்நிலைகள் என்று. இப்படிப்பட்ட இந்த அமைப்புக்கு பேர் தான் சூழ்நிலை என்று அந்த கவிதையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போ மொத்தத்தில் அந்த சூழ்நிலைனா என்னன்னா ஒரு 8 விஷயங்களை சொல்றாரு. இந்த 8 விஷயங்களும் ஒண்ணுக்கொண்ணு ஒத்து போச்சுன்னா சந்தோஷமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அது ஒத்து போகலை என்றால் அது துன்பமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இதுக்கு பேர் தான் சூழ்நிலை. இது அவ்வப்போ அன்னன்னைக்கு மாறிக்கிட்டே இருக்கும், சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும் என்று சூழ்நிலைனா என்ன என்று மகரிஷி அவர்கள் அங்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்போ அந்த முதல்ல அந்த 8 விஷயம் என்னங்கிறத கொஞ்சம் ஷார்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் முக்கியமான விஷயத்துக்கு நம்ம போகலாம். மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள். முதல்ல மகரிஷி கொடுத்துருக்கிறது தேக சுகம். முதல் பாயிண்டாக அதை கொடுத்துருக்கிறார். தேக சுகம். 10 நிமிஷம் நடந்தாலேயே முட்டி வலிக்குது, அப்போ இது தேக சுகம். சாப்பிட உட்கார்ந்துருந்தா சோறு கல் இருக்கக்கூடாது, கல் இருந்தா பல்லு, அதில் பல்லுக்கு நறுங்கு, அது எனக்கு தேக சுகம், அதுவும் தேக சுகம். பல்லு துன்ப உணர்வு இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். சாப்பாடு அவ்வளவும் அற்புதமான நல்ல இதாக தான் இருக்கணும். சாப்பிட்ட உடனே சவச்சமா ருசிச்சமா உள்ள சாப்பிடணும். அங்கன போய் ஒரு கல் வந்து 2 பல்லையும் டேமேஜ் பண்ணுற அளவுக்கு உடலையும் டேமேஜ் பண்ணி, இதுவும் தேக சுகம். வீட்டுக்காரரு வீட்டம்மா வந்து சமையலை பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, ஏங்க ரசத்துல புளி போட மறந்துட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லும்போது உடனே அவர் சொல்றாரு, பரவாயில்ல, எனக்கு ஒண்ணுமே தெரியல, ரசத்துல நீ புளி போடலைங்கிறதே தெரியல, எப்படிங்கன்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அப்பதான் சொல்றாரு, நீ தான் சொன்ன, நான் ரசம் வைக்க போறேன்னு சொன்ன உடனே எனக்கு வயிற்றுல புளியை கரைச்ச மாதிரி இருந்தது, அந்த புளி இன்னும் இருக்கிறதுனால ரசம் டேஸ்டா இருக்குன்னு பதில் சொல்றாரு. இப்போ இவரும் ஒரு தேக சுகத்துல தான் அந்த ஒரு கமெண்ட்டை சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ நைட்டில் எல்லாம் படுத்துட்டாங்க 2 பேரும், அது கணவன் மனைவி படுத்துட்டாங்க. அந்த அம்மா வந்து என்ன ஒரு தினுசாக வர்றீங்களே அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதுவும் தேக சுகம். நம்ம உடலும் சுகமாக இருக்கணும். 5 புலன்கள் மூலமாக அனுபவிக்கிற அத்தனையும் எனக்கு சௌகரியமாக சுகமாக இல்லை என்றால் அது சூழ்நிலையை பாதிக்கிறது. அது சூழ்நிலையில் அது ஒரு அங்கம். இது முதல் விஷயம். இரண்டாவதாக மகரிஷி அவர்கள் அறிவு என்று குறிப்பிட்டு இருக்கிறார்கள். நாம் இந்த அறிவை பயன்படுத்தி தான் அத்தனை முடிவும் எடுக்கிறோம். அப்போ இந்த அறிவு என்பது எவ்வளவு முக்கியங்கிறது நமக்கு தெரியும். ஒருத்தர் ரொம்ப நொந்து போய் கணவன் மனைவிக்கு இடையில ப்ராப்ளம், அதனால் அவர் ஒரு ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், என்ன கிரக நிலைகள்லாம் இருக்குது, 6 மாதமாக என் ஒய்ஃபு சரியாகவே பேச மாட்டேங்க அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். அவர்
ஜாதகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே அல்லது திறந்து பார்த்துட்டு, இந்த மாதிரி ஜாதகம் 10,000த்துல ஒருத்தருக்கு தாயா அமையும், நீ அதிர்ஷ்டசாலின்னு ஒரு பதில சொல்றாருன்னா, இவர் எந்த அறிவோட அவர்கிட்ட போறாரு, அவர் எந்த அறிவோட இவருக்கு என்ன பதில சொல்றாரு, கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தால், தினசரி காலையில இருந்து இரவு வரைக்கும் நாம எடுக்கிற அத்தனை முடிவுகளும் அறிவை பயன்படுத்தி தான் நம்ம அத்தனை செயல்களையும், முடிவு மட்டும் இல்லை, செயல்களை செய்யறதுமே அறிவை பயன்படுத்தி தான் செய்கிறோம். அப்போ அறிவு என்பது 2வது சூழ்நிலையை நிர்ணயம் செய்கிறது. சூழ்நிலையை இன்பமாக துன்பமாக மாற்றுவதற்கு அறிவு ஒரு காரணமாக இருக்கிறது. 3வது விஷயமாக மகரிஷி அவர்கள் பணம், துட்டு, செல்வம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். அதன் மூலமாக வாங்கக்கூடிய பொருட்கள். ஒருத்தர் பணம் இல்லைன்னா, சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா எவ்வளவு கஷ்டப்படுறாரு. சாப்பாட்டுக்கு வழி இருக்கிறவங்க ஏன் இட்லி இப்படி இல்லை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுடுறோம். அப்போ உடம்பு சரியில்லைன்னா அரசு மருத்துவமனைக்கு ஒரு குரூப்பு போகிறாங்க. பணம் இருப்பவர்கள் பிரைவேட் மருத்துவமனைக்கு வேண்டிய மாதிரி ஒரு சிகிச்சையை செய்கிறார்கள். சைக்கிள் வச்சிருக்கிற ஒரு பணம் வந்ததுன்னா பைக்கு வச்சிருந்த காரு, அதில் இந்த காரு ஜெட்டு கூட வாங்குறாங்க. அப்போ இந்த பொருள் பணம் என்பது நம்முடைய சூழ்நிலையை நிர்ணயம் செய்கிறது. அதுவும் ஒரு அங்கம். அந்த 3 விஷயங்கள் இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். தேக சுகம், 2வது அறிவு, 3வது செல்வம். 4வது ஒரு முக்கியமானது ஒன்று சொல்றார், உற்றார். உற்றாருங்கிற டெஃபினிஷன் அகராதிப்படி பார்த்தா அத்தனை மனிதர்களும், அது ரத்த சம்பந்தம் இல்லாதது இல்லை, நண்பர்கள், உறவினர்கள், நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை மனிதர்களும் உற்றார் என்று அகராதி சொல்லுகிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட மனிதர்கள் நம்முடைய சூழ்நிலையை நிர்ணயம் செய்கிறார்கள். சந்தோஷமா இருக்கணுமா இல்லை துன்பமாக இருக்கணும். ஒரு கல்யாண வீடு, ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்ச்சி, எல்லாரும் சந்தோஷமாக, உறவினர்கள் ஒரு 1000 பேர் அங்கே வந்திருக்கிறாங்க. அந்த நான் மணப்பையன் அந்த சொந்தமாக அங்கே போயிருக்கிறேன். அந்த கல்யாணத்துக்கு நான் இருந்தேன். ஆக்சுவலாக அவர் அந்த பையனுக்கு தாய் மாமா 2 பேர். பெரியவர் நான் வர்றேன், அந்த சடங்கெல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டாரு, கொஞ்சம் புத்திசாலி. 2வது ஏதோ கொஞ்சம் அப்படியே ஏதோ சொல்லியிருக்கிறார், இன்விடேஷன் கொடுத்து இன்வைட் பண்ணும்போது அவங்க வீட்டில் இவர் வந்தார், கல்யாண வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்துட்டு இவங்க எல்லாம் ஸ்டேஜில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன வாங்கன்னு கேட்கலேன்னு சொல்லிட்டு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிட்டார். இது ஒரு உறவினர். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிற அந்த உற்றார் உறவினர்கள் நம்ம சூழ்நிலையை நிர்ணயம் செய்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடுமுறை, அன்னைக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த நம்பரை பார்த்து ஐயோ இந்த ஆள் ஏன் இப்போ கூப்பிடுறான், யாரு பாசு கூப்பிடுறாரு, இவர் ஏன் இப்போ கூப்பிடுறான்னு இவருடைய இன்ப உணர்வை அது துன்பமாக ஒரு ஃபோன் நம்பர், அந்த நம்பரை பார்த்த உடனே உண்மையிலே அவர் மேனேஜர் கூப்பிட்டு உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்க போறேன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஃபோனை எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஃபோனை எடுக்கணுமா வேண்டாமா, இப்போ எடுத்த அந்த ஆள் என்னத்தையாவது சொல்லுவார், இப்போ கூட ஆஃபீஸ் வான்னு சொல்லுவார். அப்போ உற்றார் அப்படிங்கிறது நம்ம சூழ்நிலையை நிர்ணயம் செய்கிறது. அடுத்தாப்புல சந்தர்ப்பங்கள் என்று ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பார். சில பேருக்கு வேலையே கிடைக்கல, 4 வருஷமா ட்ரை பண்றாங்க, அதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. இன்னொருத்தருக்கு ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கு, இன்னொருத்தருக்கு கவர்மெண்ட் கம்பெனியில் கிடைச்சிருக்கு, இன்னொருத்தருக்கு அவர் நினைச்ச மாதிரி அழகா ஒரு மனைவி அமைஞ்சிட்டாங்க. இப்படி இந்த சந்தர்ப்பங்கள் என்பது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு தெரியும். அந்த ஒரு சூழ்நிலை சரியா இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையாக அமைந்து விடும். அப்ப சந்தர்ப்பங்கள் என்பது அடுத்தாப்புல கொடுத்திருக்கிறார். அதற்கப்புறம் கொடுத்திருக்கிறார் ஊர். நாம எந்த ஊர்ல இருக்கோமோ, இப்போ இப்போ நான் இந்த ஊர்ல வெளியில இதை பூசிட்டு போக முடியாது. ஆனா நம்ம ஊர்ல சில பேர் கோயில் இந்த ஆள் என்ன இது பூசாம இருக்காரு அப்படின்னு கூட கேட்கலாம். ஆனா ஊருக்கு ஊரு அது மாறுது. நாங்க ஆக்சுவலா சிங்கப்பூர் போயிருந்தோம். சிங்கப்பூர் போயிட்டு போன மாசம் நவம்பர் 2ல அங்க மன்றத்துல கிளாஸ் எடுக்கிறதுக்காக அவங்க எல்லாம் ஒரு 2 நாள் மலேசியாவுக்கு டூருக்கு போயிருந்தோம். மலேசியா டூர் போயிட்டு அங்கே சிங்கப்பூர் பார்டரில் சிங்கப்பூர் கஸ்டம்ஸில் செக் பண்ணுறதுக்கு அந்த மாதவன் ஒருத்தர், ஒரு ஆசிரியர், அவர் எல்லாம் சொல்கிறார், இந்த பசங்கள்கிட்ட குறிப்பாக, நீங்கள் சுங்காமல் சிங்கப்பூருக்குள்ளே தடை பண்ணியிருக்காங்க, வாயில் போட்டிருக்கீங்க, எல்லாம் இங்கேயே தூர போட்டுருங்க, இல்லை எல்லாருக்கும் ப்ராப்ளம். ஒரு பையன் இப்படி தான் எங்கள் கூட வேலை பார்க்குறோட பையன் டிஷ்யூ பேப்பரை கீழே போட்டுட்டான், கேமராவில் பிடிச்சிட்டாங்க, கோர்ட்டுக்கு கூப்பிட்டுட்டாங்க, வச்சிருந்தியா இல்லையான்னு ஒரு கேள்வியை கேட்டார், ஃபைனை போட்டுட்டாங்க. இப்போ அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி நம்முடைய சூழ்நிலைகள் மாற்றம் பெறுகிறது. அது என்னுடைய வாழ்க்கையில இன்பமாக அல்லது துன்பமாக அமைந்து விடுகிறது. அடுத்தாப்புல மகரிஷி அவர்கள் உலகம் என்று ஒன்றை சொல்லியிருப்பார்கள்.
இப்போ நமக்கு தெரியும், எங்கேயோ நடக்கிற ஒருத்தர் வரிய போடுறாரு, நம்மளுடைய காசு நம்மளுடைய இதுக்கு பிரச்சனை வருது. இல்ல இந்த பூமியில நடக்கிற பல அந்த புயலா இருக்கலாம், பல விஷயங்கள் இன்னைக்கு நம்மளையும் பாதிக்கிற அளவுக்கு இந்த உலகமும் நம்முடைய சூழ்நிலையை மாற்றமடைய செய்கிறது. கடைசியா அண்டம் என்று ஒரு வார்த்தையும் கொடுத்திருப்பார். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலிருந்து அதுவும் நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலையை மாற்றலாம். அப்போ மகரிஷி அவர்கள் 8 விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாரு. தேக சுகம், அறிவு, செல்வம், உற்றார், ஊரு, உலகம், சந்தர்ப்பம், அண்டம். இந்த 8 விஷயங்களும் ஒன்றுக்கொன்று ஒத்து போச்சுன்னா அந்த சூழ்நிலை நமக்கு இன்பமாக இருக்கும். அது ஒத்துக்கொன்று ஒத்து போகல என்றால் துன்பமாக இருக்கும். அல்லது ஒத்து போகாட்ட கூட பரவாயில்ல, மோதுகிறது என்றால் மிகப்பெரிய துன்பமான ஒரு சூழ்நிலையாக நம் வாழ்க்கையில் அமைந்து விடுகிறது. அப்படிங்கிறத நாம கொஞ்சம் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் இதுல 8ல 4 தான் அவர் சொல்லியிருக்கிறார். அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி, நான் இந்த 8 விஷயங்கள், இந்த 4 விஷயங்கள்ல எதை மாற்ற வேண்டும், எதுல ரொம்ப குறைவாக நான் மாற்றிக்கொண்டு இருக்கிறேன், எதுல 100% மாற்றிக்கொண்டு இருக்கிறேன்ங்கிற ஒரு சின்ன தற்சோதனை மூலமாக நாம் அதை மாற்றிக்கொள்ள ஆரம்பித்து விட்டால் எதிர்கால சூழ்நிலை என்பது நமக்கு சாதகமாகவே இன்பத்தை தரக்கூடியதாகவே அமையப் போகிறது. இந்த 8ல 4 விஷயங்கள், அதை மாற்ற வேண்டிய சூழ்நிலைங்கிற தலைப்புல மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையில அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாம இந்த சூழ்நிலைகள் அப்படிங்கிறது தான் தலைப்பே. ஸோ நான் ஒரு 2 சூழ்நிலையை உதாரணத்துக்காக எடுத்துக்கொள்கிறேன். இதை வச்சு தான் மற்ற அடுத்தாப்புல வரக்கூடிய அரை மணி நேரத்துக்கு இருக்கிற டிஸ்கஷன். இந்த சூழ்நிலைகள் அதன் மூலமாக எப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை துன்பத்தை தருகிறது, எப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை நமக்கு சந்தோஷத்தை தருகிறது. இதற்கு காரணம் என்ன? அந்த 8 விஷயங்கள் மட்டுமல்ல, மாற்ற வேண்டியது அதில் எது, அதையும் நம்ம கடைசியாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 சூழ்நிலைகள்ல முதல் சூழ்நிலை, என்னுடைய நண்பரோட நண்பர் சுப்புன்னு பேரை வச்சுக்குவோம். அவர் நவம்பர் 22 போன வருஷம் நவம்பர்ல அவர் கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு. அவங்க பிள்ளைகளுக்கு விடுமுறை வருது. அதாவது நவம்பர் 2024ல இந்த மாதிரி ஊட்டிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னா, அந்த சுப்புவோட மனைவி ஒரு சின்ன ஒரு 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 ஆசையை சொல்றாங்க. அவர் எடுத்த உடனே, "அதெல்லாம் முடியாதும்மா, இப்போ எப்படி முடியும்? பட்ஜெட் டைட்டா இருக்கு. பணம்ங்கிறது கொஞ்சம் டைட்டா இருக்கு. முடியாது." "இல்ல போயாகணும். குழந்தைகளுக்கு லீவு. நம்ம எங்க போனோம்? போய் 4 வருஷம் ஆச்சு வெளியூர் போய். போணும்." அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் இவர் என்ன சொல்றாரு, "நம்ம இங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி அங்கே போயிடுவோம். அங்கேருந்து ஒரு டாக்ஸி எடுத்து ஊரெல்லாம் ஊட்டிலாம் சுற்றலாம்." அப்படின்னு இவர் ஐடியா சொல்கிறார். இல்லை இல்லை, இந்த டூருக்கு நான் எங்கள் அம்மா அப்பாவையும் கூப்பிடணும், உங்கள் அம்மா அப்பாவையும் கூப்பிடுவோம். நம்ம 4 பேர், அவங்க 4 பேர், 8 பேராக போகலாம். இது என்ன நீ இப்போ இப்படி தான் சொல்லி சம் ஆர்குமெண்ட் ஏதோ பண்ணுறாங்க. ஸோ கடைசியில் உறவினர்களே வேண்டாம், அவங்களால என்ஜாய் பண்ண முடியாது, நம்மளும் என்ஜாய் பண்ண முடியாதுன்னு அவங்க ஏதோ முடிவுக்கு வர்றாங்க. அதுக்கு பதிலாக ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியை கூப்பிட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிறாங்க. மொத்தம் 10 பேர். இந்த 10 பேர் ஒரு இங்கேருந்தே ஒரு வேனை பிடிச்சிட்டாங்க. இங்கே கோயம்புத்தூரில் இருந்து அது ஒரு 4 மணி நேரம் ஆகும் ஊட்டி போகிறதுக்கு. அதை பிடிச்சிட்டாங்க. முதல் விஷயம் இதில், ஃபஸ்ட்டு இந்த டூர் போகணும்னு சொன்ன உடனேயே அவருடைய எண்ணம் பணம். இப்போ எனக்கு பணம் நிறைய இல்லை, பட்ஜெட் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். அப்போ இந்த பணம் என்பது இந்த சூழ்நிலையை அவங்க 2 பேருக்கு இடையில அந்த குடும்பத்தில் மாற்றி இருக்கிறது. அது மட்டும் இல்லை, கடைசியில் ஓகே 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. நம்ம இங்கேருந்து ஒரு வேனை வச்சுருவோம், பிரச்சனை இல்லை, 10 பேராக இருக்கும், வேறு வழியே கிடையாது, பஸ்ஸில் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அப்போ இந்த பணம் என்பது இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த 2வது எக்ஸாம்பிள் ஒன்று இருக்க, முதல்ல இந்த சுப்புன்னு ஒன்று சொன்னோம். இப்போ இன்னொருத்தர் ஒரு குரூப்பு, அவங்களும் நவம்பரில் தான் டூர் போயிருக்காங்க. ஆனால் 2025 நவம்பர் போன மாதத்தில். இப்போதைக்கு அவர் பேர் குப்புன்னு வச்சுக்குவோம். அது யாருன்னு கடைசியாக நான் சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, சிங்கப்பூரில் இருந்து மலேசியாவுக்கு டூர் போகிறாங்க. இவரும் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே திட்டம் போட்டிருக்காங்க, அவங்களும் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே திட்டம் போட்டாங்க. இவங்க வேனில் ஏறினது 10 பேர். அவங்களுக்கு என்னென்னா பணம் என்பது ஒரு பிரச்சனையே இல்லை. பணம் என்பது அவர்கள் நோக்கமே இல்லை. டூர் போகிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம், சந்தோஷமாக இருக்கும், திருப்பி வரோம். எங்கே, சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவில் அங்கே ஜென்டிங் ஐலாண்டுன்னு ஒரு மலை உச்சி இருக்குது. அது மேலே நிறைய விளையாடுறதுக்கு இருக்குது, நிறைய இருக்குது. அது ஒரு 2 கிலோமீட்டர் மேலே தரையிலேருந்து 1800 மீட்டர் உயரத்தில் இருக்குது.
கூலாக இருக்கும், அதுக்கு போகலான்னு அவங்க திட்டம் போட்டிருக்காங்க. அவங்க சூழ்நிலையில இந்த பணம் என்பது ஒரு பொருட்டாகவே இல்லாததினால் அவர் எப்படா போவோம்னு அங்கே 20 பேர் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு வேன் வச்சிருக்கிறாங்க, கம்ஃபர்டபுளாக அவங்களும். இப்போ முதல் காரணம், பணம் என்பது சுப்பு விஷயத்துல ஒரு துன்பத்தை, ஆரம்பத்தில இருந்தே துன்பத்தை கொடுத்திருக்கிறது. இந்த மலேசியா பிக்னிக் போன அந்த 20 பேர், அது ஒருத்தர் இல்லை, 20 பேர், 16 பேர் தான், 17 பேர் தான் அந்த வேன்லேயே உட்கார முடியும். ஒரு காரை வேற கடைசி நிமிஷத்துல டிரைவ் பண்ணிட்டு ஒருத்தர் அருண்னு சொல்லிட்டு அவர் டிரைவ் பண்ணிட்டு அவர் போறார். கொஞ்சம் இப்போ பாருங்க, செல்வம் என்பது இந்த ரெண்டு இடத்துல எப்படி வேறுபட்டு இருக்கிறது. அடுத்தது யார் யார் போவாங்கன்னு எப்போ சுப்பு அவங்க ஒய்ஃபு அம்மா அப்பாவையும் கூப்பிடலான்னு சொன்னாரோ, அந்த உற்றார் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தில் அங்கே ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. இவங்க முதலே டிசைட் பண்ணிட்டாங்க, நம்ம 20 பேர் போகிறோம், இன்னும் யாரும் வர்றதா இருந்தாலும் நீங்கள் வரலாம் அப்படின்னு அந்த அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டாங்க. 20 பேர் வந்திருக்கிறாங்க, யாருக்கும் எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் சந்தோஷமாக அதை வெயிட் பண்ணுறாங்க, அது போகிறாங்க. அப்போ உற்றார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சுப்பு ஃபேமிலியில் டிசைட் பண்ணுறதுல இருந்து கடைசி வரைக்கும் அங்கே பிரச்சனையாக இருந்திருக்கு. இவங்களுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே ஆக்சுவலாக சுப்பு ஃபேமிலியில் இந்த பணம், உற்றார், மனைவி இவங்களுக்குள்ள மோதுதல் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா கருத்தில் ஒற்றுமை இல்லை. அப்போ அங்கே வந்து இந்த சூழ்நிலைகள் சரியாக அமையலை. மூணாவதாக இந்த கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி போகிறாங்க, அதுக்கு 4 மணி நேரம் ஆகும். அந்த வேனில் ஏறினோடனே அந்த இருக்கிற 4 குழந்தைகளும் இவங்க இந்த பெரியவங்க, இந்த அந்த அடல்ட்டாக பெரியவங்க 6 பேர் இருக்காங்களே, அவங்க ஒரு யூஎஸ்பியை கொடுத்து டிஎம்எஸ் இளையராஜா பாடலை போடுன்றாங்க. அவள் போட்டு ஒரு பாட்டு ஆரம்பிச்சோடனே இந்த குழந்தைகள் 4 பேரும் ஒன்றா சேர்ந்து நோ 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 இந்த பாட்டெலாம் போடக்கூடாது, நீங்கள் லேட்டஸ்ட் சாங் நாங்கள் இதாக வச்சுருக்கோம்னு சொல்லி அவங்க ஒரு யூஎஸ்பியை கொடுக்க புது பாட்டு போட, இப்போ பெரியவங்க இதெல்லாம் ஒரு பாட்டா அப்படின்னு அவங்க அந்த மிச்சம் இருக்கிற 6 பேரும் துன்பமாக உணர, கடைசியில் ஆளுக்கு அப்படியே வந்து வேனில் ஒரு 4 மணி நேரத்துக்கு தூங்கிடலான்னு அவங்கவுங்க தூங்கிட்டாங்க. இந்த குரூப் இருக்க இந்த 20 பேர் தெளிவாக திட்டம் போட்டிருக்காங்க. இந்த 20 பேரும் தூங்கலாம் இல்லை, இது 4 மணி நேரம் ட்ரிப்பு. ஆனால் சிங்கப்பூர் டு மலேசியா ட்ரிப்பு 7 மணி நேரம் ஆயிருக்கு, இடையில 2 கஸ்டம்ஸ் இருக்கிறதுனால இந்த 7 மணி நேரமும் அவர்கள் வந்து உருப்படியாக செலவழிச்சிருக்காங்க. அதுக்குள்ளேயே ஏகப்பட்டதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, கேம்ஸ் விளையாண்டுருக்காங்க, திரைப்பட பெயரை சொல்லி அதை ஆக்ட் பண்ணுறது, மற்றவங்க கண்டுபிடிக்கிறது, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க அந்த 20 பேரும் அவங்க போன அந்த இதில். அடுத்த இப்போ இந்த இடத்துல அறிவு என்பதின் காரணமாக அந்த சுப்பு ஃபேமிலியில் அறிவு சொல்லுது பழைய பாட்டை போடுங்கிறது, இந்த பிள்ளைகள் சொல்லுது நோன்னு சொல்லுது. இங்கே இந்த அறிவு இவங்க தெளிவாக டிசைட் பண்ணி எப்படி இந்த 7 மணி நேரம் காரில் போகிறோம் எல்லாத்தையும் டிசைட் பண்ணி அருமையாக அந்த கேமுக்கு முதற்கொண்டு ப்ரிப்பேர் பண்ணி வந்து அதை வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் மோதலை, அங்கே மோதுதல், அங்கே ஏகப்பட்ட துன்பம். இது வேனு 4 மணிக்கு 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சிங்கப்பூரில் கிளம்பினவங்களும் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கோயம்புத்தூரில் கிளம்பினவங்க 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 7:30 மணிக்கு பசிக்கின்ட்டாங்க அந்த குழந்தைகள். டிரைவர்கிட்ட எப்போ போகிற வழியில் ஒரு ரெஸ்டாரண்ட் தான் நிப்பாட்டுன்ட்டார். இங்கே இந்த சுப்புங்கிறவர் அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிப்பாட்டிட்டார். சாப்பாடு சுத்த வேஸ்ட்டு, நல்லாவே இல்லை. அது டிரைவருக்கு அந்த இடத்துல அவன் அப்படி நிப்பாட்டி இருக்கிறான். இவர் சாப்பாடு என்ன இது இப்படி இருக்குது, தோசை சரியில்லை, இட்லி சரியில்லை, பூரி பூரா எண்ணெயாக இருக்குது. இந்த இந்த 10 பேருமே ஒரு துன்ப உணர்வோட தான் அந்த சாப்பாடை சாப்பிட்ருக்காங்க. இது அந்த ஊர் சந்தர்ப்பங்கிற 2 விஷயமும் அந்த டிரைவருக்கு இந்த இதுதான் அந்த ஊரில் இருக்கிற பெஸ்ட்டு, அதனால் இதைத்தான் சாப்பிட்டு ஆகணும் அப்படின்னு அவர் வந்து வேனை நிப்பாட்டிட்டார் அந்த 10 பேருக்கு. ஸோ அவங்க வந்து அதைத்தான் சாப்பிட்றாங்க. அது சாப்பிடும்போதாவது இவங்க அறிவு, இந்த சந்தர்ப்பம், ஊர், செல்வம், உற்றார் ஒன்றுக்கு ஒன்று மோதிச்சுன்னா என்ன ஆகும் பாருங்கள். டைனிங் அந்த ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பையன் ஏதோ டேடி டேடின்னு இருக்கான். சாப்பிடும்போது பேசக்கூடாதுல்ல, நீ ஏன் பேசுகிற, எது இருந்தாலும் முடிச்சப்புறம் சொல்லுன்னு இருக்காரு. எல்லாம் முடிச்சோன்னா என்னடா சொல்ல வந்த என்னன்னு இருக்காரு. நீங்கள் சாப்பிட்ட சட்னியில் 2 ஈ செத்து கிடந்தது, அதை சொல்ல வந்தால் நீங்கள் பேசக்கூடாதுங்க, சேர்த்து சாப்பிட்டுட்டீங்கிறான் பையன். அறிவு எப்படி செயல்பட்டுருக்கு பாருங்க. அப்போ எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று மோதுறதுனால அவர்கள் துன்பம். இந்த குரூப் இருக்காங்களே 20 பேர், இவங்களுக்கு தெரியும் போகிற வழியில் சூப்பர் ரெஸ்டாரண்ட். அங்கே வந்து இந்த மலேசியா ப்ரோக்ராமாக சங்கர்னு ஒருத்தர், அவருக்கு சங்கருங்கிறவர் மலேசியாவில் இருந்திருக்கிறார். அவர் வந்து போகிற வழியில் ஒரு சாப்பாடு நல்லா இருக்காது, ஆளாளுக்கு வீட்டில் ஒரு உணவை தயாரித்து வந்திருக்கிறாங்க. அட்டகாசமான ஒரு உணவை சாப்பிட்ருக்காங்க, என்ஜாய் பண்ணிட்டு ட்ராவலை அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. இங்கே இந்த ஊர் சந்தர்ப்பம் இரண்டின் காரணமாக சிங்கப்பூர் டு மலேசியா என்ஜாய்மெண்ட், இங்கே சூழ்நிலை சுத்தமாக சரியில்லை. அதுக்கப்புறம் கடைசியாக 9 மணிக்கு அந்த குரூப் ஊட்டிக்கு போயிட்டாங்க. ஊட்டியில் போய் ஒரு ரூமில் போய் தங்கிட்டாங்க.
தங்கும்போது அதில் புத்திசாலி ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஃபோர்காஸ்ட்டை பார்த்துருக்காரு. என்ன இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு வந்து ஊட்டி சுற்றணுமே, வெயில் அடிக்குமா, மழை பெய்யுமா, காத்தடிக்குமா, ஏதோ பார்த்து அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. நாளைக்கு பேய் மழை பெய்யும்னு ஃபோர்காஸ்ட்டில் வானிலை அறிக்கை அதில் சொல்கிறாங்கன்னு ஒன்று. இவர் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்காரு, நாளைக்கு பூரா மழையாங்க, அப்படி தான் இந்த மொபைலில் ஃபோர்காஸ்ட்டில் சொல்கிறாங்கன்னு ஒன்று. குழந்தைகள் தவிர அந்த 6 பேரும் ரொம்ப அப்செட் ஆகிட்டான். ஐயையோ, நாம் வந்திருக்கோமே, நாளைக்கு எதுவும் சுற்றி பார்க்க முடியுமா முடியாதா? இந்த ஒரு துன்பகரமான செய்தியை கேட்டு யாரும் சரியா தூங்கல. நைட்டு தூக்கமும் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இதுவும் வந்து அந்த சந்தர்ப்பம், ஊரு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் அந்த இடத்துல ஃபோர்காஸ்ட் அப்படி அமைஞ்சு போச்சு. இவங்க அன்னைக்கு நைட்டே பார்த்துட்டாங்க. இவங்களும் ஃபோர்காஸ்ட்டை பார்க்குறாங்க. இது மலேசியா போகிற தூங்குற அன்னைக்கு இவங்க நைட் 1 மணிக்கு தான் படுக்கவே போயிருக்காங்க. ரூம் வந்து சேர்ந்தது. ஏன்னா இவங்களுக்கு 7 மணி நேரம். அங்கேயும் ஃபோர்காஸ்ட்டை பார்த்தோன்னே அவர் சங்கர் சொல்றாரு, நாளைக்கு மழை பெய்யும்னு சொல்றாங்க. ஆனா யாரும் அசரவே இல்லை. அப்படியான்னு கூட கேட்கல, ஐயோன்னு கூட சொல்லல. எல்லாம் நிம்மதியா தூங்கிட்டாங்க. அது ஒரு பொருட்டாவே அவங்களுக்கு அது தெரியல, படல. அவங்களுடைய அறிவுக்கு அங்க படல. அறிவு, ஊரு, சந்தர்ப்பம், உற்றார் எல்லாம் நம்ம என்ஜாய் பண்ண வந்திருக்கோம், என்ஜாய் பண்ணுவோம். ஒன்றும் இல்லைன்னா ரூம்ல இருந்து என்ஜாய் பண்ணுவோம். நம்ம எல்லாம் அந்த ஹோட்டல்ல உட்காந்து என்ஜாய். மைண்ட் செட் வந்து ரொம்ப கிளியர், நோக்கம் தெளிவாக இருக்கிறார்கள். அங்க எந்த ப்ராப்ளமும் துன்ப உணர்வும் அங்க இல்லை. இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல அது மட்டும் இல்ல, காலையில 9 மணிக்கு கிளம்பணும்ட்டாங்க எல்லாரும். அந்த ஊட்டி குரூப்பும் சரி, இந்த மலேசியா குரூப்பும் சரி, எல்லாம் போயிட்டாங்க. ஊட்டியில செம மழை, வெளியிலேயே போக முடியல. ரூமுக்குள்ளேயே எல்லாரும் அந்த 4 ஃபேமிலிஸும் அங்கேயே உட்கார்ந்துருக்குறாங்க. இவங்க அதிர்ஷ்டமா இல்ல என்னன்னு தெரியாது. சூழ்நிலையை பாருங்க, மழையே இல்ல. என்ன என்ஜாய் பண்ணணுமோ அதுவும் என்ஜாய் டு த கோர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் வயசு ஒரு 50 இருக்கும். அதில் குரூப்பில் இருந்தவங்க ஓகே, கொஞ்சம் பேர் 40 வயசுல இருக்காங்க இருக்காங்க. ஆனால் ஏதோ இப்போ தான் கல்யாணம் ஆன மாதிரி கணவனும் மனைவியும் மலை உச்சியில் உட்காந்துக்கிட்டு அப்படி போஸை கொடுத்து இப்படி போஸை கொடுத்து ஜம்ப் பண்ண வச்சு அருமையாக அந்த குரூப்பை வந்து ஒருத்தர் விடாமல் அத்தனை பேரும். மழை வேற இல்லை, 2:30க்கு அப்புறம் தான் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு அப்புறமும் அவங்க லேசாக ட்ரிஸ்லிங் தான். அதோட அந்த தீம் பார்க்கில் போய் என்னென்ன என்ஜாய் பண்ணணுமோ அத்தனையும் என்ஜாய் பண்ணியிருக்கிறார்கள். மறுநாளும் 2வது நாள் இந்த ஊட்டியில் இருக்கிறவங்களுக்கு மழை. ஆக மொத்தத்தில் இந்த சுப்பு அந்த குரூப்பில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஏண்டா வந்தோம். அந்த அம்மா வேற, நீங்கள் ஆரம்பத்திலேயே நெகட்டிவாக சொன்னீங்க பாருங்கள், இப்போ சுத்தமாக டிசாஸ்டராக போச்சு. ஒன்றையும் பார்க்கல. மொத்தத்தில் அரேஞ்ச் பண்ண வேணாவது சரியா இருக்கா, அது வேற. இப்போ மத்தியான சாப்பாட்டுக்கு மழை பெய்யும் போது ஹோட்டலில் சரியில்லைன்னு நீங்கள் மழை பெய்யட்டும், நீங்கள் வேன் இருக்குல்ல, போய் ஒரு சாப்பாடை வாங்கிட்டு வாங்கன்னு A2B ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பாடு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க A2Bயில் சாப்பாடை வாங்கிட்டு சூடாக வாங்கிட்டு சரி இந்த ஒரு நேரம் சாப்பாடையாவது இவங்க உருப்படியாக சாப்பிடட்டுமேனு வேனில் வந்திருக்காங்க. டயர் பஞ்சர் ஆகிட்டு அங்கே ஒரு 2.5 மணி நேரம் எல்லாரும் இல்லை, இந்த ஜென்ஸ் மட்டும் 4 பேர் மாட்டிக்கிட்டாங்க. இவங்களுக்கு சாப்பாடு 12:30க்கு சாப்பிட வேண்டிய மதியான சாப்பாடை 4:30க்கு கொண்டு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஒட்டுமொத்த சூழ்நிலையும் இவர்களுக்கு சாதகமாக இல்லை, பெரும் துன்பத்தை கொடுத்திருக்கிறது. இவர்களுக்கு ஒட்டுமொத்த சூழ்நிலையும் அற்புதமாக சந்தோஷத்தை தருகிற அளவிலே அங்கே நடந்திருக்கிறது. கொஞ்சம் என்ன காரணம்? இந்த 2 குரூப்புக்கும் என்ன வித்தியாசம்? சூழ்நிலை ரொம்ப ஒஸ்ட்டு, ரொம்ப பெஸ்ட்டு. என்ன காரணம்? இதை நாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா முதல் லைனில் ஒன்று சொல்லிடலாம். இந்த முதல் குரூப்பு, 2வது குரூப்பு, இந்த 2வது குரூப்பு குப்புன்னு சொன்னமே, அது யாரும் இல்லை, நானும் என் ஒய்ஃபும் சிங்கப்பூர் மனவளக்கலைக்கு இந்த கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 9 நாள் கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு 2.5 நாள் வந்து மலேசியாவுக்கு நாங்கள் போனோம். அந்த 20 கிளாஸு அதை விட சூப்பர். அதாவது அங்கே இருந்த 6 நாளும் 9 ப்ரோக்ராம்ஸு, ஃபுல் டே ப்ரோக்ராம். குழந்தைகளுக்கு 9th 10th 11th 12th காலேஜ் படிக்கிற பசங்க. நான் ஒரு 25 பேர் வருவாங்கன்னு நினச்சா 85 பேர் கிளாஸில். அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிளாஸில் காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து 5 மணி வரைக்கும் 8 மணி நேரம் அந்த குழந்தைகள் அங்கே இருந்து நம்ம வேதாத்திரிய அந்த யோகா ஃபார் யூத் எம்பவர்மெண்ட் அதை கிளாஸ் என்ன அரேஞ்ச்மெண்ட்டு அவ்வளவு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலைகள் நான் எதிர்பார்த்ததை விட, அவர்கள் எதிர்பார்த்ததை விட அவ்வளவு அற்புதமாக அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. ஒரே வித்தியாசம் சுப்புக்கும் இதற்கும், இந்த அந்த ஆர்கனைசர்ஸும் சரி, இந்த மலேசியா டூர் வந்த 20 பேரும் சரி, மனவளக்கலை மன்றத்தில் இருப்பவர்கள். அவர்கள் அறிவை மேம்படுத்த வேண்டும் என்ற முயற்சியில் என்னையும் சேர்த்து அந்த 20 பேரும் ஏணிப்படியில் ஒரு படி ஏறி இருக்கும். ஒரு படியில் ஏறின இத்தனை பேருக்குமே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் அமைகிறது என்றால்
அந்த 20 பேரும் ஆர்கனைசேஷனும் அந்த மேல்படி வரைக்கும் ஏறிட்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில நினைப்பது நடக்கும், நடப்பதை நினைப்போம், ஆனந்தமான நிறைவான ஒரு வாழ்க்கை ஏன் அமையாது அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியும். கண்டிப்பாக அமையும். இதுதான் இந்த 2 குரூப்புக்குள்ள வித்தியாசம். இப்ப இதுல மாற்ற வேண்டிய அந்த சூழ்நிலைகள்ல, மாற்ற வேண்டிய அந்த 4 விஷயங்கள்ல இந்த சிங்கப்பூர் குரூப்ல இருக்கிற அத்தனை பேரும் செய்திருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் அந்த சூழ்நிலை மழை கூட அன்னைக்கு 2:30 வரைக்கும் பெய்யலை அப்படிங்கிற அளவுக்கு அந்த சூழ்நிலைகள் இவர்களுக்கு சாதகமாக இருந்திருக்கிறது. அப்போ முதல்ல 8 விஷயம் பார்த்தோம். அதில் மாற்ற வேண்டிய விஷயம் 4 விஷயங்கள். அதை மகரிஷி அவர்கள் ஒரு தலைப்பில் ஒரு கவிதையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தொல்லையற்ற வாழ்வு என்றால் மனிதனுக்கு சூழ்நிலை பலது மாற வேண்டும். அந்த 4 விஷயம் என்னன்னு சொல்றாரு. அல்லல் தரும் பணம், உற்றார், சந்தர்ப்பங்கள், அறிவு எனும் இவை நாளும் அனைவருக்கும் நல்ல முறையில் அமைக்க மனிதர் சக்தி நட்புறவாய் ஒன்றுபட்டால் முடிந்தே போகும் அப்படின்னு இந்த கவிதையில சொல்லியிருக்கிறார். அதாவது மாற்ற வேண்டிய விஷயம் 4. அல்லல் தரும் பணம், 2வது அறிவு, 3வது உற்றார், 4வது சந்தர்ப்பங்கள். என்ன இந்த 4 விஷயத்தையும் இந்த 20 பேர் சிங்கப்பூர் டு மலேசியா டூர் போனவங்கள்ல எப்படி அதை செயல்படுத்தி இருக்கிறார்கள், எப்படி அதை மாற்றி இருக்கிறார்கள், அதை இப்போ கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அதை நம்ம பார்த்துடலாம். கொஞ்சம் யோசித்து பார்த்தா மகரிஷி இந்த கவிதையில் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த 4 விஷயம் மாறணும், அதற்கு மனிதர் சக்தி ஒன்றுபட்டு நட்புறவாய் இணைந்தால், மனிதர் சக்தி. அந்த 10 பேர் சுப்பு ஆரம்பத்திலேயே கணவன் மனைவி கிடையில பிரச்சனை, அப்புறம் உற்றார் எல்லாம் அங்க மனிதர் சக்தி ஒன்றுபடலை, ஒன்றுக்கொன்று முரண்பட்டு கொண்டு இருந்தது. இந்த 20 பேரும் திட்டம் போட்ட 2 மாசத்துக்கு முன்னாடி, அதுவும் இந்த மாதிரி கத்தார்ல இருந்து கூப்பிட்டு நம்ம ஒன்னா போறோம்ங்கிறது 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஆசையை தெரியப்படுத்தி இருந்தார்கள். அப்ப இந்த மனிதர் சக்தி என்பது மனவளக்கலை மன்றையில் இருக்கிற அத்தனை பேருடைய சக்தியும் முரண்படவே இல்லை. எதானாலும் சரி நம்ம போறோம், பண்றோம், இதை செய்யறோம், எங்கேயுமே யாருக்குமே ஒரு கருத்து வேறுபாடோ, முரண்பாடோ, ஒரு குறையோ, குற்றமோ அந்த 9 நாளும் நான் பார்க்கல. எங்கேயுமே யார்கிட்டையுமே. அத்தனை பேரும் அந்த அளவுக்கு அவர்களுடைய அறிவை மேம்படுத்தி இருக்கிறார்கள். இந்த அறிவை மேம்படுத்தியிருந்தாலே போதும், மனவளக்கலை அதன் மூலமாக மேம்படுத்தியிருந்தாலே போதும். இந்த அறிவு சொல்லும் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், உற்றாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், சந்தர்ப்பங்கள். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சந்தர்ப்பங்கள் என்பது தானாக வருகிறது, அவருக்கு பிரைவேட் ஜாப் கிடைச்சிருக்கு, இவருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கு. சந்தர்ப்பங்களை நாம் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். என்னுடைய எண்ணங்கள் தான் அதற்கு ஒத்த பதிவுகளுடைய சூழ்நிலைகளை ஈர்த்து என் வாழ்க்கையில் சம்பந்தப்பட வைத்திருக்கிறது இயற்கை. இதுதானே உண்மை. மகரிஷி அவர்கள் ஈர்ப்புங்கிற ஒரு இடத்துல இதை சொல்லியிருப்பார்கள். அப்ப கொஞ்சம் யோசித்து பார்த்தால், நான் இதுவரைக்கும் என்றிய எண்ணங்கள் தான் இன்றைய சூழ்நிலைக்கு காரணம். இப்ப நான் எண்ணிக்கொண்டிருக்கிற எண்ணம், சொல், செயல்தான் எதிர்கால சூழ்நிலையை, சந்தர்ப்பங்களை ஈர்த்து கொண்டிருக்கிறது. அப்ப சந்தர்ப்பங்கள் என்பது நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அவங்க உருவாக்கிட்டாங்க. நம்ம மலேசியா போறோம், அது மட்டும் இல்ல, அருள்நிதி நம்ம அந்த வந்த 20 பேர்ல 16 பேர் ஆசிரியர்கள், மற்ற 4 பேர் குழந்தைகள். அப்ப அவர்கள் போற வழியில சாப்பாடு நல்லா இருக்காதுன்னு தெரிந்ததினால் வீட்டிலிருந்து கொண்டு போகணும் என்ற ஒரு சந்தர்ப்பத்தை அவர்கள் தான் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். எங்க தங்குனா நல்லா இருக்கும் என்பதை அவர் சங்கர் மலேசியாலே இருந்ததுனால அதெல்லாம். ஏன் ஒரு ஹோட்டலுக்கு போறோம் நைட் சாப்பாடுக்கு 10:30 மணிக்கு சரவண பவன் ஒரு ஹோட்டல் மலேசியா கோலாலம்பூர்ல, இவர் அங்க போய் வடை தீந்துட்டுங்கிறான். இவர் அவருக்கு அங்கேயே 6 வருஷம் இருந்ததுனால தெரிஞ்சு எங்களுக்காக சிறப்பா வடையை போட்டு எங்க 20 பேருக்கு அவன் கொடுக்குறான். எப்படி ஒரு சூழ்நிலை, சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்ள முடிந்திருக்கிறது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த 4 விஷயங்கள் முதல்ல செல்வம் அப்படின்னு எடுத்துக்குவோம். இந்த ஓகே, முதல்ல இந்த செல்வம் அப்படிங்கிறத நாம எடுத்துக்கொள்வோம். அல்லல் தரும் செல்வம் அப்படின்னு மகரிஷி அவர்கள் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது என்ன அல்லல் தரும் பணம், அல்லல் தரும் செல்வம்னு ஏன் சொல்றாரு? இன்னைக்கு பணம் தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையில கடந்த 1 மாசத்துல எத்தனை தடவை நாம இந்த பணம், பொருள் விஷயத்துல கோபப்பட்டிருக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தால்
அந்த பணம் பொருள் விஷயத்துல நான் துன்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன் என்றால், நான் அந்த பணம் பொருள் விஷயத்துல நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதை நான் மாற்றிக்கொள்ளாத வரை பணம்ங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக என்னுடைய சூழ்நிலைகள் எனக்கு சாதகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை என்பதினால் அல்லல் தரும் பணம் என்று மகரிஷி அவர்கள் அங்கே குறிப்பிட்டு இருக்கிறார்கள். கடந்த ஒரு மாசம் எத்தனை தடவை பண விஷயத்துல பொருள் விஷயம், ஆஃப்டர் ஆல் 10 ரூபா பெருமானமுள்ள ஒரு டீ கப்பை உடைஞ்ச உடனே எனக்கு எரிச்சல் வருகிறது என்றால் நான் மாற வேண்டும். நான் இதை மாற்றாத வரை என்னுடைய சூழ்நிலைகள் எனக்கு சாதகமாக எதிர்காலத்தில் இருக்க போவது இல்லை அப்படிங்கிறது முதல் விஷயம். அப்போ அல்லல் தரும் பணம், இது இந்த சிங்கப்பூர் டீம்ல பணம் ஒரு மேட்ரே இல்லை. அவர்கள் நோக்கமே சந்தோஷமா என்ஜாய் பண்றோம், அவ்வளவுதான். அப்போ அங்க நான் என்ன பண்ணணும், அதுக்கு பற்றற்ற பற்றோடு பணத்தை ஹேண்டில் பண்ணணும். இதை நான் ஒழுங்கா செய்யறேன்னா பணம் எனக்கு வேணும், அதனாலதான் பணம் வேண்டான்னு சொல்லலை. அல்லல் தரும் பணம், துன்பத்தை தருகிற அளவிலே அந்த பணம் என் வாழ்க்கையில் சம்பந்தப்படக்கூடாது. ரெண்டாவது விஷயம், உற்றார் என்று மகரிஷி குறிப்பிட்டிருப்பாங்களே, இவங்க எல்லாம் வேதாத்திரிய ஆசிரியர்கள். இந்த 20 பேர் அங்கே அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணதுமே. அப்போ இந்த வேதாத்திரிய சொந்தங்கள், அந்த உறவினர்கள், அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனிதர் சக்தி என்பது எவ்வளவு தூரம் இணைந்து அங்கே செயல்பட்டு இருக்கிறது. நாம எப்படி செயல்பட்டுட்டு இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, வீட்டுக்குள்ளேயே யோசிச்சு பார்க்கலாம். அந்த வீட்டம்மா சட்லஸு சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இடது கையில் மொபைல் ஃபோனை நோண்டிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வீட்டுக்காரர் ஏற்கனவே சாப்பிட்டுட்டார். சாப்பிட்டதுனால அவர் அந்த இடத்துல உட்காந்து டிவி நியூஸ் பார்த்துட்டு இருக்காரு. இந்த அம்மா திடீர்னு மொபைல் ஃபோனில் ரிங் வருது. யாருடைய மொபைல் ஃபோன்? அவரோட வீட்டுக்காரரோட கணவரோட மொபைல் ஃபோன். அவர் கிச்சனில் சார்ஜில் போட்டிருக்காரு. அங்கே ஒரு ஃபோன் ரிங் வருது. உடனே எந்திரிச்சு அவர் ஃபோனில் வந்து யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்காக கிச்சனில் போகிறாரு. கிச்சனில் போனோன்னு பார்த்தா வீட்டம்மா தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. இவர் அந்த ஃபோனை பார்த்தோன்னே, வரும்போது உப்பு டப்பா எடுத்துகிட்டு வாங்க, சாம்பாரில் உப்பு குறைவாக இருக்குங்கிறார். அந்த அம்மா சொல்கிறாங்க. இப்போது உப்பை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னால் அப்போ இருக்க மாட்டார். அவர் நம்பருக்கே இந்த அம்மா ஃபோன் பண்ணி கிச்சனை போக வச்சு அதுக்கப்புறம் உப்பை எடுத்துகிட்டு வாங்க. உறவின் அந்த உற்றாரோட மனிதர் சக்தி அங்கே எப்படி செயல்பட்டு இருந்தது, இங்கே எப்படி செயல்பட்டு கொண்டது. அப்போ அந்த உற்றார் என்பது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரிடமும் என்னுடைய மனித சக்தி, என்னுடைய சக்தி எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை பேரை எனக்கு பிடிக்காது, எத்தனை பேரை எனக்கு பிடிக்காது. இதை நான் மாற்றாத வரை என்னுடைய எதிர்கால சூழ்நிலை எனக்கு சாதகமாக அமைய வேண்டும் என்ற அவசியம் அங்கே இல்லை. அதனாலதான் மகரிஷி அவர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்து சேர்த்திருக்கார். மெடிடேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உற்றார் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதனால்தான் நமக்கு இன்னல் தருவோர் எல்லாத்தையும் சேர்த்திருக்கிறாரே. அப்ப அதை நான் மாற்றாத வரை எப்படி என்னுடைய சூழ்நிலை எனக்கு சாதகமாக இருக்கும்? இது இரண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், சந்தர்ப்பங்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டோம், இவர் சாப்பாடு நல்லா இருக்காதுன்னு வீட்டில் முதல்லையே பிளான் பண்ணி சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொண்டார்கள். அது மட்டும் இல்லை, அங்கே நாங்கள் போய் மலேசியாவில் போய் படுத்ததே நைட் 1:30 மணிக்கு 1 மணிக்கு படுத்துருக்கோம். காலையில் 9 மணிக்கு வேனில் நம்ம கிளம்புறதாக பிளான். எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயா உங்கள் ரூமுக்கு வரோம் நாங்கள் எல்லாரும் 8:30க்கு ஒரு குரூப் மெடிடேஷன் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பாலான்னு ஒருத்தர் இருக்கார். குரூப் மெடிடேஷன் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கிளம்பியிருக்கோம். அப்போ எப்படி சந்தர்ப்பத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். அது மட்டும் இல்லை, இந்த சந்தர்ப்பம் என்பதை நாம தானே உருவாக்குறோம். அந்த 7 மணி நேரம் அந்த வேனில் வர்றோம். வேனில் வரும்போது என்கிட்ட அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணின எத்தனையோ விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த போக 7 மணி நேரம், வர 7 மணி நேரம் கேம் விளையாண்டுருக்கோம். அவங்க டிஸ்கஸ் பண்ணது வந்து உச்சபட்சமாக இருக்கிற சுத்தவெளியில் இருந்து திருமண பொருத்தம் கண்டிப்பாக பார்க்கணுமாங்கிறதுல இருந்து கடைசியாக நீங்கள் ஏன் இப்போ கொஞ்ச காலமாக உங்கள் ஸ்பீச்சில் அமலாப்பால் சொல்லவே இல்லையேங்கிற வரைக்கும் அவ்வளவு டிஸ்கஷனும் நாங்கள் அந்த 7 மணி நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொண்டு இருந்திருக்கிறார்கள். அப்போ சந்தர்ப்பம் என்பது யாரோர் நிர்ணயம் செய்வது அல்ல, நான் நிர்ணயம் செய்கிறேன். அப்போ அதற்கு ஏற்ற சந்தர்ப்பத்தை நாம தான் உருவாக்கணும். அப்போ அதையும் அவர்கள் சிங்கப்பூர் டீம் அதை தெளிவாக செய்திருக்கிறார்கள். அப்போ கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த அல்லல் தரும் பணம், உற்றார், அறிவு, சந்தர்ப்பங்கள், இந்த நாளையும் நான் எந்த அளவுக்கு நான் என்னை மாற்றிக்கொண்டிருக்கிறோனோ அந்த அளவுக்கு என்னுடைய எதிர்கால சூழ்நிலைகள் என்பது எனக்கு சாதகமாக சந்தோஷத்தை தருகிற அளவிலே அமையும். இதை நாம கொஞ்சம் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்ப இந்த அறிவால் ஒன்றுபட்ட மனவளக்கலை ஆசிரியர்கள் இது அவங்க ஒன்றுபட்டு இணைந்தால் இந்த சூழ்நிலை சாதகமாக அமையும் என்பது மட்டும் அல்ல. எனக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை, ஒரு ரியலைசேஷன் ஒன்று கிடைச்சது.
அது ஒரே ஒரு ரியலைசேஷன் மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதை சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை 100%. ஏன்னா சில நேரங்களில் அதை நம்ம தற்பெருமையாக கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் இது 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 ரொம்ப முக்கியம் என்பதனால் ஒரு சின்ன அனுபவத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அங்கே இந்த மலேசியாவில் அந்த மலை உச்சிக்கெல்லாம் போயிட்டு நைட்டு வந்து கீழே கோலாலம்பூருக்கு வந்துட்டு ரூமுக்கு வந்து ஒரு 10 மணிக்கு ஏதோ வந்திருக்கிறோம். வந்த இடத்துல அவர் அந்த சங்கருங்கிற ஆசிரியர் மலேசியாவில் ஒரு 6 வருஷம் வேலை பார்த்ததுனால அவர் வீட்டில் மனவளக்கலை மன்றம் நடத்தியிருக்காங்க. அங்கே ஒரு 6 ஃபேமிலிஸ், பல ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க. ஆனால் இவங்க சிங்கப்பூர் மாறினதுனால அங்கே மன்றம் அப்படி நின்று போச்சு. ஆனால் அவங்க சிஸ்டத்தில் இருக்காங்க. ஏன்னா என்னுடைய சிந்தனை உரையை பற்றி நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொன்னாங்க. அதில் இப்படி பேசியிருக்கீங்க, அப்படி பேசியிருக்கீங்க. அதில் ஒரு சகோதரி வந்து, நான் வந்து ஏர்போர்ட்லாம் போவேன் சார், ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயும் இருக்கும்போது உங்களை எங்கேயாவது பார்த்துருவேனான்னு நினச்சிருக்கேன் சார், திருநெல்வேலி கல்யாண வீட்டில் இப்படிலாம் வந்து சந்தோஷமாக அவங்க கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ரூமில் ஒருத்தர், அவங்க சங்கர் ஒய்ஃப்னு நினைக்கிறேன், அவங்க ஒரு கேக் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த கேக்கு எடுத்துகிட்டு வந்த உடனே எனக்குள்ள ஒரு சின்ன துன்ப உணர்வு ஏற்பட்டது. இது மகரிஷி சொல்லியிருக்காங்களே, இந்த அறிவு, அந்த 8 விஷயங்கள்ல அந்த சூழ்நிலை இன்பமாக போய்கொண்டிருந்த அந்த சூழ்நிலை, இன்பமும் அதனுடைய உச்சத்தில் போய்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் எனக்கு துன்பமாக உணர்கிற அளவில் என்னுடைய அறிவு சொல்லிச்சு, ஐயையோ இவங்க ஏன் கேட்க கொண்டு வர்றாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதிலிருந்து அதுக்கு மறுநாள் என்னுடைய பிறந்த நாள் வருது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதுக்காக இவங்க கேட்க கொண்டு வர்றாங்க, நாம் என்னத்தை பெருசாக இங்கே செஞ்சிட்டோம், ஏற்கனவே இவர்கள் இவ்வளவு அன்பை காமிக்கல, கொட்டி கொண்டு இருக்கிறார்களே, அதற்கு தகுதியானவன் நான் தகுதியானவன் தானா, நாம் புதுசாக எதையும் கண்டுபிடிக்கலை, எதையும் உருவாக்கவும் இல்லை, இப்படி உட்காந்து கேட்க கட் பண்ணுறது சரியாங்கிறது என் அறிவுக்கு பொருந்தாததினால் துன்ப உணர்வு நான் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் இருக்கும். என் முகம் வந்து கொஞ்சம் முகத்திலே அது தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த ஒரு நிமிஷம் தான் ஆயிருக்கும். அதற்கப்புறம் என்னுடைய உணர்வுகள் மாறிவிட்டது. ஆனந்தமாக அதை உணர ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் எனக்கு அப்போ அந்த அந்த துன்பமாக உணர்ந்துட்டு இருக்கும்போது, அதாவது ஒரு எம்பரேசிங்காக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வருது, மகரிஷியோட பாடல். அந்த பாடலை சொல்றதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 50 வகுப்புகளில் நான் சொல்லியிருப்பேன். இன்பம்னா என்ன, துன்பம்னா என்ன, மகரிஷி ஒரு 3 விளக்கங்கள் கொடுத்திருப்பார்கள் அப்படின்னு ஒரு கவிதையை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பேன். இன்பம்னா என்ன சார், மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க, நம்ம உடலில் இருக்கிற ஜீவகாந்தம் அதிகமாக இருந்து செலவழித்தால் இன்பம். 2, அப்படி செலவழிக்கும் போதே உடல் உறுப்புகளுடைய எல்லையை மீறி செலவழிக்காமல் இருந்தால் தான் இன்பம். அதாவது நான் என்கிட்ட ஆற்றல் நிறைய இருக்குன்னு தொடர்ந்து 3 மணி நேரம் டிவி பார்த்தேன்னு சொன்னால் கண்ணுடைய உறுப்புகளுக்கு அது துன்பத்தை தந்துவிடும். அதனால் அந்த எல்லைக்கு உடலுக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் என்று 2வது ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. 3வது ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க, அறிவுக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். இட்லினா மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும்னு நான் என் அறிவு இருக்கு என்றால், மல்லிகைப்பூ மாதிரி இல்லை என்றால் அந்த இடத்துல நான் துன்பமாக உணர்ந்து விடுவேன். அதே மாதிரி இருக்கிறது என்றால் இன்பமாக உணர்ந்து விடுகிறேன். இது வந்து நான் ஒரு 50 கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், இன்பம் என்றால் என்ன என்று இந்த 3 விளக்கங்களை கொடுத்துருக்கிறேன். இதை வச்சுட்டு துன்பம் என்றால் என்னன்னு மகரிஷி அந்த கவிதையில சொல்லல, ஆனா இதுக்கு ஆப்போசிட்டான விளக்கங்களை கொடுத்துருக்கும். ஜீவகாந்தம் குறைவாக இருந்து செலவழித்தால் துன்பம், உடல் உறுப்புகளுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டு செலவழித்தால் துன்பம், அறிவுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் துன்பம். இட்லி பூவா இருக்குன்னா நான் பூ மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த நேரத்தில் அந்த கேக்கை கொண்டு வரும்போது நான் உணர்ந்து கொண்டேன், இந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்க, இது 100% முழுமையான எக்ஸ்பிளனேஷன் இல்லை என்று எனக்கு ஒரு ரியலைசேஷன் கிடைச்சி, ஒரு உணர்வு, ஒரு 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 உண்மை புரிந்தது. என்ன உண்மை? அறிவுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்பதனால்தான் இந்த கேக்கை எடுத்து பார்க்கும் பொழுது துன்ப உணர்வாக உணர்ந்தேன். ஆனால் ஒரு நிமிஷத்தில் அது ஆனந்தமாக மாறிவிட்டேன். என்ன காரணம்? ஆனந்தமாக உணர்ந்துட்டேன். என்ன காரணம்னா, அப்போ எனக்கு ஒரு கவிதை ஞாபகம் வந்தது. பிறர் இன்புற கண்டு தாம் இன்புறுவதே பேரின்பம் அப்படின்னு ஒரு கவிதையில சொல்லியிருப்பார். இப்போ அங்கே இருக்க அத்தனை பேரும் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அதை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படிங்கிறதுனால ஒரு நிமிஷம் இந்த கேக்கை பார்த்துட்டேன். ஆனால் இப்போ அவங்க ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் பார்க்கும்போது எனக்கு அது பேரின்பமாக தோன்றுகிறதுன்னு மகரிஷி சொல்றதை நான் உணர முடிகிறது. அப்படி என்றால் நான் இதுவரைக்கும் கொடுத்த டெஃபினிஷன் இருக்கு என்னென்ன, மகரிஷி கவிதைப்படி இன்பத்துக்கு தான் அவர் கொடுத்துருக்காரு. அறிவுக்கு ஒத்துக்கொண்டால் அது இன்பம், அறிவுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் துன்பம் என்று மகரிஷி கவிதையில சொல்லல. ஆனா அதிலிருந்து நம்ம புரிந்து கொண்டு அதை சொல்லி இருக்கிறோம். ஆனால் அறிவுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும்
அது துன்பமாக இருந்தாலும் அது பேரின்பமாக மாறக்கூடிய வாய்ப்புகள், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளும் அமையும் அப்படிங்கிறது அதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஆக அறிவு அறிவில் மேம்பட்டவர்கள், மனவளக்கலை ஆசிரியர்கள் ஒன்று சேரும்போது சூழ்நிலை நன்றாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் என்பது மட்டுமல்ல, நம்முடைய அறிவை இன்னும் கூர்மையாக்குவதற்கு தேவையான, அதனால தான் மகரிஷி அவர்கள் சத்சங்கம் என்றதை கொடுக்கிறார்கள். ஆக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை இந்த சத்சங்கத்தில் கலந்துக்கிறது நமக்கு எவ்வளவு நன்மையை தரும் என்பதற்காக இந்த ஒரு சின்ன உதாரணத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ இறுதியாக, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை வெளிப்புற சூழ்நிலைகளாலோ மனிதர்களாலோ பாதிக்கப்படுகிறது, அதாவது துன்பமாக உணர்கிறோம் என்றால், நீங்கள் அவசியம் மாற்ற வேண்டிய 4 விஷயங்களை: அறிவு, உற்றார், அல்லல் தரும் பணம், சந்தர்ப்பங்கள். இதை மாற்றிக்கொண்டால் மட்டுமே எதிர்கால சூழ்நிலை நாம் நினைத்தபடி அமையும். அதுவே ஒரு நிறைவான ஆனந்தமான வாழ்க்கையை உருவாக்கிவிடும் என்று கூறி, அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமான வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் அமைய எல்லாம் வல்ல இறையவர்களையும் குரு அவர்களையும் வேண்டி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றிகள் பாராட்டி இதை நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விக்கு சிறப்பான பதில் அளிக்க உள்ளார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக பவுன் ஸ்ரீனிவாசன் ஐயா பேசலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். அந்த லாஸ்ட் மௌனம் இது நல்லா இருந்துச்சுங்க. லாஸ்ட் இந்த ஈவினிங் செக்ஷன் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுங்க. வாழ்க வளமுடன். ஒரு half an hour. யா வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஆமாங்க. இப்ப நான் பேக் டு நீங்க துபாய்க்கு வந்துட்டாங்க. இந்த புது கம்பெனில ஜாயின் பண்ணிட்டேன். இங்க நல்ல ஒரு ஹெல்பிங் இந்த என்வரான்மெண்ட் இருக்குது. நல்ல ஒரு மேனேஜர் வந்து நமக்கு வந்து எந்த டவுட்னாலும் உடனே கேட்கிறாரு. ஒரு நல்ல ஒரு என்வரான்மெண்ட் இருக்குதுங்க. என்ன ஒண்ணு டிராவலிங் ஹவர்ஸ் தான், வரப்போ 2 hours போக வேண்டியதா இருக்கு, போறப்போ 2 hours இருக்குது. கொஞ்சம் டிராவலிங் ஹவர்ஸ் மட்டும் அதிகமா இருக்குது. டு பி ஃப்ராங்க், இந்த இதுல உங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னுங்க, இந்த டிராவல் அதிகமா இருக்கிறதுனால இப்ப நாங்க முன்னாடி தங்கி இருந்தோம்ல அந்த ஏரியாலாம் இந்த பஸ் வரப்ப வந்து இப்ப என்னோட அந்த ஓல்டு ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லைங்கய்யா, அவங்களோட ஞாபகங்கள் வந்து அதாவது ஒரு 6 மாசமா சுத்தமா இல்லாம மத்த இந்த பழைய கம்பெனி ப்ராப்ளம் அதுலனால இது ஃபுல்லா ஆக்குபைடா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா திருப்பி வந்து அந்த எண்ணங்கள் வந்து ரொம்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணுதுங்க. இப்ப நம்பரை வந்து டெலிட் பண்ணியாச்சு. அதாவது வெறுத்து ஒதுக்க முடியல. அதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அந்த பாசம் மனசுக்குள்ள இருக்கிறது. அப்புறம் வந்து மன்னிக்க முடியலைங்க. அது எப்படி எனக்கு மறந்து மன்னிக்க முடியல. அது எப்படி எனக்கு செய்யலாம் அப்படின்ட்டு. அது இல்லாம இப்ப யார்ட்டையாவது பழிக்கு பழின்னா இப்ப வந்து போய் திட்டலாம், இல்ல வந்து காமன் ஃப்ரெண்ட்ட வந்து சொல்லி அவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படிலாம் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா டிட்டாச்மெண்ட் ஆக முடியல. அதாவது பிசிக்கலா டிட்டாச் ஆச்சு, இந்த கான்டாக்டுமே இல்ல. ஆனா மென்டலா வந்து டிட்டாச் ஆக முடியல. இப்ப நீங்க இந்த ஸ்பீச்ல சொன்ன மாதிரி அந்த என்னோட இதுக்கு வந்து பொருந்த மாட்டேங்குது. அந்த எண்ணம் வந்து பொருந்தாம வந்து வந்துகிட்டே இருக்கிறதுனால என்னால வந்து டிட்டாச் ஆக முடியலங்க. சோ இது வந்து அதாவது அந்த எண்ணம் வந்து சப்கான்சியஸ் அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் டிராவல் பண்றப்ப நான் மௌனம் இருக்கலாம், இது இருக்கலாம் யோசிக்கிறப்போ வந்து இந்த எண்ணம் வந்துருது. இதை வந்து ஒரு நாடகம் மாதிரி படம் பிடிக்க ஆரம்பிச்சிடுறேன். இப்ப சினிமால வர மாதிரி நம்ம ஒரு நாள் நம்ம மீட் பண்ணா நம்ம எப்படி அவங்கள்ட்ட ரியாக்ட் பண்ணணும், இல்ல வந்து இந்த பதிலுக்கு பதில் டைலாக் பேசலாமா, அந்த மாதிரியான கற்பனையில வந்து கொஞ்சம் சிக்கிக்கிறேங்க. புரியுது எனக்கு. அதாவது இது வந்து இத்தனை வருஷங்கள் அது உங்களுடைய ஆள் மனசு அவ்வளவு தூரம் பாதிச்சதுனால இது வர்றது இயற்கை தான், எல்லாருக்கும் உள்ளதுதான். பட் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் ஒரு புதுசாக ஒரு சந்தர்ப்பத்தை கிரியேட் பண்ணணும். என்னென்னு 2 மணி நேரம் 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறீங்க, இது ஒரு அற்புதமான நேரம். இப்போ நான் வந்து இங்கேருந்து ஒரு 1 மணி நேரம் 1 மணி நேரம் ட்ராவல் பண்ண தான் சில கஸ்டமர்ஸ் ராஸ்லஃபான்ங்கிற இடத்துல இருக்காங்க. இந்த 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணும்போது தான் வந்து நான் வந்து இந்த மனவளக்கலையில் கேட்குற பல கவுன்சிலிங்க்கு அது இதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறது 1/2 மணி நேரம் பேசணும், 3/4 மணி நேரம் பேசணும், அப்போ தான் பேசுகிறேன். நீங்கள் அந்த 1 மணி நேரத்துக்கு உங்கள் சொந்தக்காரங்களுக்குலாம் ஃபோன் அடித்து பேசுங்க. வாரம் ஒரு நாள் ஒரு தடவைக்கு ஒரு ஆள்கிட்ட பேசலாம். இல்லை வந்து நீங்கள் சிந்தனை உரையை கேட்டுட்டு போகலாம். வேறு எதையும் மைண்டை டைவர்ட் ஆகாமல் மௌனம்லாம் இருந்துட்டு போயிடாதீங்க. வண்டியை ஒழுங்காக ஓட்டணும். ஸோ அதனால் மனசை வந்து மனசுக்கு வேலை கொடுக்காமல் இருந்துடக்கூடாது. மனசுக்கு வேலை கொடுக்கணும், ஆனால் அது நல்ல வேலையாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து பேச வேண்டியவங்க நட்பு உறவுகள், உறவினர்கள், அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சும்மா எப்படி இருக்கீங்க, அப்படி இருக்கீங்களா, எப்படி அப்படின்னு ஒரு அடுத்தவர்களுடைய நலன் மீது அக்கறை செலுத்த ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய சக்தி எல்லோருக்கும் இணக்கமாக போகிறதுனால நீங்கள் நல்ல பாசிட்டிவானதை ஈர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் போய் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மனசு அளவில் நீங்கள் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் வந்து டெய்லி ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து உங்களுடைய திறமையை மேம்படுத்துவதற்கு
புதுசாக ஒரு கோர்ஸில் சேருங்க, அந்த அந்த ட்ராவல் பண்ணும்போது தான் நான் கேட்பேன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை படிங்க. எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது. அதை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னால், உதாரணத்துக்கு இப்போ நான் அந்த அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் வருதுன்னா உடனே மனசார நினச்சி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்னு சொல்லுங்கள். இப்போ நான் என் மனசை நான் டைவர்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு அந்த அந்த சங்கல்பத்தையும் சொல்லுங்கள். உங்கள் வீட்டம்மாவை நினைங்க அந்த டயத்தில். எத்தனையோ வழிமுறைகள் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். மன்னிக்க முடியல, இது வந்து நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் என்னென்னா, நமக்கு வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டவர்கள் செய்த தீமைகள் அத்தனையும் அவர்கள் மேல் தப்பு அல்ல. குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை, எல்லாம் ஏன் தப்பு தான். அப்போ எவர் ஒருவர் துன்பம் தரினும் வினை போகும் நல் மருந்தே என ஏற்பு கொள்வோம். இந்த ஏற்பு என்பது 100% உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களை மன்னிச்சு தான் ஆகணும். ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன், உங்கள்கிட்ட ஏற்கனவே இந்த இதில் சொல்லியிருக்கேன், அவங்க காலை தொட்டு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள். அரை மணி நேரத்துக்கு அதை செய்யுங்க டெய்லி. ஒரு வாரத்தில் இந்த எண்ணம் உங்களை விட்டு அதை மன்னிச்சு நீங்கள் டிட்டாச் ஆயிடலாம். நீங்கள் அதை செய்யாத வரைக்கும் அது உங்களை ஒட்டிக்கிட்டே இருக்கும், விடாமல் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். பற்றி விடா இடும்பைகளை பற்றினை பற்றி விடாதவருக்குன்னு ஒரு இடத்துல சொல்லுவார். நாம் எதை கெட்டியாக பிடிச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு துன்பம் என்னை கெட்டியாக பிடித்து கொள்ளும் என்பது தான் அந்த குறளோட விளக்கம். அப்போ நீங்கள் இதை கெட்டியாக பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த ஏரியா வரும்பொழுதே நான் உஷாராக இருக்க போகிறேன். இந்த ஏரியாவில் பூரா நான் இப்போ அப்பாட்ட பேச போகிறேன், தங்கச்சிட்ட பேச போகிறேன், அக்காட்ட பேச போகிறேன். ஒன்றும் இல்லைன்னா பல மனவளக்கலை அன்பர்களுக்கு பேசி நல்லா விசாரிங்க, வச்சுருங்க. அதுக்காக பிளேடு போடுவோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பேசக்கூடாது. குயிக்காக ஷார்ட்டாக விசாரிச்சுட்டு இப்படி நீங்கள் பணம் எப்படியோ செலவழிக்கலாம். இதை நீங்கள் செய்ய செய்ய கண்டிப்பாக டிட்டாச் ஆகிடலாம். இது ஒரு பெரிய சிரமமான வேலை இல்லை. முதல்ல வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நீங்கள் உருப்படியாக அந்த ஒரு இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் அங்கே சரியாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா ஒரே நிமிஷங்க. இப்ப இந்த 2025 பாத்தீங்கன்னா முடிஞ்ச வருஷத்துல வந்து அதாவது பயிற்சிகளையே நான் வந்து ஒழுங்கா பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து தற்சோதனை நான் பண்ணி ஒழுங்கா தியானம், எக்ஸசைஸ், மௌனம் எதுவுமே வந்து நான் கரெக்டா ப்ராப்பரா பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்குதுங்கய்யா. அது ஃபர்தரா பண்ணணும். இப்ப மௌனம் இதுல உட்கார்ந்தாலும் நீங்க அந்த சொல்ற இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்றப்ப வந்து மனசு வந்து அடங்க மாட்டேங்குதுங்கய்யா. வாழ்க வளமுடன். இப்போ நான் 50 என் முன்னாடி 50 கிலோ பேக்கை தூக்கி வைங்கன்னு சொல்கிறாங்க, என்னால் முடியல. நான் என்ன பண்ணணும்? அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ முடியல என்றால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக முயற்சி எடுத்து அதை முடிய வைக்கிறதுக்கு உண்டான முயற்சியை நம்ம எடுக்கணும்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். முடியலை ஆக்சுவலாக யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, முடியாது என சொல்கிறதே வந்து முட்டாளின் வார்த்தை, ஏன்னா அவங்க முயற்சியே பண்ணலை அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ நம்ம என்ன செய்கிறோன்னா, முதல்ல முடியும் என்று நீங்கள் நம்ப வேண்டும். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வரை 40 வருஷத்துக்கு முன்னாடி வரை இந்த உலகம் எதை நம்பிக்கொண்டிருந்தது என்றால், நீங்கள் அதை பார்க்காத வரை நம்பாதீர்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்பிட்டு இருந்துச்சு. நீங்கள் பார்க்காத வரை நம்பாதீர்கள். ஒரு 40 வருஷத்துக்கு 40 ஒரு 30 35 வருஷத்துக்கு முன்னாடி பயாலஜி ஆஃப் தாட்ஸ்னு ஒரு பெரிய அறிஞர் ஒருத்தர் ஒரு புக்கில் இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, அன்லஸ் யூ பிலீவ் இட் யூ கான் see it. நீங்கள் நம்பாத வரை அது நிஜமாக மாறாது, நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ என்னால் முடியும்னு நீங்களே நம்பாத போது எப்படி அது நடக்கும்? நான் நம்பணும், இதுல இருந்து டிட்டாச் ஆயிருவேன், இதுல இருந்து டோட்டலாக வெளியில வந்துருவேன்னு நீங்கள் நம்பினால் மட்டுமே அது நிஜமாக கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதை நீங்கள் கொஞ்சம் அடிக்கடி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா, முதல்ல உங்கள் தன்னம்பிக்கையை கூட்டுவதற்கு அந்த சங்கற்பத்தை நான் இதிலிருந்து முழுமையாக விடுபடுகிறேன், என்னுடைய மனவளக்கலை பயிற்சிகளை தினசரி ஒழுங்காக செய்கிறேன். செஞ்சு முடிஞ்சதை விட்டுருங்க, அதை செய்யலை, ஓகே வேலை இல்லை இது இல்லை, ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒன்றும் பெரிய குற்றம் கிடையாது, ஓகேவா? சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படி இருக்குது. இந்த தப்பை உணர்ந்துட்டீங்களே, இப்போமே நீங்கள் முக்கா கிணறு தாண்டின மாதிரி தான். தப்பை உணர்ந்தாலேயே இப்போ இனி அந்த தப்பை செய்யக்கூடாது. அதனால் மனவளக்கலை பயிற்சிகளை நான் ஒழுங்காக தினமும் செய்கிறேன், நம்பணும், அதையும் நம்பணும். நான் அதுலேருந்து டிட்டாச் ஆகிட்டேன்னு நீங்கள் நம்பினால் மட்டுமே அது நடக்கும். சிற்றறிவு கேட்டால் பேரறிவு கொடுக்கும். எப்போ நடக்கும்னு கேட்டால் நானே நம்பாத போது சான்ஸே இல்லை, பேரறிவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இதை நாம் கொஞ்சம் மனசுக்குள்ளே போட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த மெயின்பராக சேஷாஸ்லாம் ஐயா அவர்கள் பேசலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாழ்க வளமுடன். நல்லா இருக்கேன் ஐயா. யூஆர் எக்ஸலென்ட் வித் யுவர் பிளெஸிங்ஸ். நீங்க இந்த லாஸ்ட்ல ஒரு 4 பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா, ரிகார்டிங் தட் இன்பம் துன்பம் எல்லாம். அப்போ வந்து த லாஸ்ட் ஒன் யூ செட் அல்லல் பணம், am I right? ஆமா, அல்லல் தரும் பணம், அதாவது துன்பத்தை தரக்கூடிய பணம். ஓ சாரி, அல்லல் தரும் பணம். ஓகே, மகரிஷியோட வார்த்தைகள். அதாவது பணம் நமக்கு வேணும் கண்டிப்பா, ஆனா அந்த பணத்தினால் எனக்கு துன்பம் வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு நான் பணத்தை வச்சிருக்கணும், ஹேண்டில் பண்ணணும், கையாளணும். வச்சிருக்கணும் இல்லை, கையாள வேண்டும்.
ஸோ ஓ அப்போ என்ன அர்த்தம்னா, வீட்டம்மா ஒரு கப்பை உடைச்ச உடனே எனக்கு கோபம் வருதுன்னு சொன்னால், அந்த பொருள் மீது கடும் பற்று வைத்திருப்பதினால் எனக்கு கோபம் கரெக்ட். வருது. மகரிஷி அவர் வந்து அந்த பிஸ்னஸ் எல்லாம் முடிச்சிட்டு கூடுவாஞ்சேரியில் ஒரு புறம்போக்கு நிலத்துல ஒரு குடிசையில் இருக்கும் பொழுது ஒரு அம்மா வந்தாங்களாம். அந்த அம்மா இவர் பெரிய செழிப்போடு இருக்கும்போது பார்த்தவங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே எங்கே கேட்டால் இல்லை, இப்போ அவர் ஒரு புறம்போக்கு நிலத்துல இருக்க. அந்த அம்மா வந்து பதட்டமாயிட்டாயி டென்ஷன் ஆகி மகரிஷிகிட்ட வந்து கேட்குறாங்களாம், என்ன ம் ஆச்சு சாமி அப்படின்ட்டு. நீ ஏம்மா பதட்டப்படுத, இறைவன் ம் கொஞ்சம் இடமாற்றி வைத்திருக்கிறான். அதுதான் அந்த இயற்கை என்ற பெயராட்டக்காரனுக்கு ஜீவன்கள்லாம் எடுத்தாடும் பகடை காய்கள் இடம் மாற்றி இடம் பெயர்த்து வைப்பான், பீத்தான் பீத்து எறிவான், ஓ அருள்வான் அப்படிங்கிறது. ஸோ ம் அப்போ நட்டம் என்பது ஏதுன்னு இன்னொரு கவிதையில குறிப்பிட்டிருப்பாரு. உண்மையிலே எனக்கு பணம் போச்சு, டீ கப்பை உடைச்சிட்டாங்க, வைர நெக்லஸ் 2 லட்சத்துக்கு வாங்கி கொடுத்து 1 மாசம் ஆகல, வீட்டம்மா குற்றால அருவியில குளிக்கும்போது எங்க போச்சுன்னே தெரியலன்னு சொன்னா கூட, ஓகே ஒரு துளி கூட எனக்கு துன்ப உணர்வு இல்லை என்றால், என்கிட்ட 1000 கோடி இருந்தாலும் சரி எனக்கு துன்பத்தை தரப்போவதில்லை. ஓகே அது ஓகே மீறி என்ற ஒரு லட்சம் தான் என்கிட்ட இருக்கு, ஆனா அந்த ஒரு இதுக்கு நான் துன்பப்பட்டு விட்டேன் என்றால் அது அல்லல் தரும் பணமாக என் வாழ்க்கையில் இருக்கிறது. நான் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் நம்ம சொன்ன வந்த கருத்தையா. வாழ்க வளமுடன். எக்ஸலண்ட் ஐயா. பணம் வச்சுக்கலாம், பட் ஆனா அல்லல் தரும் மாதிரி அதை யூஸ் பண்ணக்கூடாது. டிட்டாச்சா பற்றற்ற பற்றா அதை வச்சுக்கணும். பணத்தை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறோம், நன்மை தருகிற மாதிரி, ஆனாலும் எதிர்பார்த்த மாதிரி சூழ்நிலை இல்லையா, உடனே டிட்டாச் ஆகிடும். இது யாரோட பணமோ அப்படிங்கிற அளவுக்கு டிட்டாச் ஆகிடும். அது அந்த டிட்டாச்மெண்ட்டை கொண்டு வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது நம்ம பல எக்ஸாம்பிளில் சொல்லியிருப்போம். யாரோ ஒருத்தர் வந்து வீடு எரிஞ்சிட்டு இருக்கிறது பார்த்தோன்னே பெரிய பையன் அவர் வந்து ஐயோ வீடு எரியுதே, அவருடைய வீடு எரியுது ஐயோன்னு ஓ இருக்கார். அப்போ தான் அந்த பையன் வந்திருக்கான், அப்பா நம்ம நேற்று தானப்பா ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சிருக்கோம், வீடை கொடுத்தாச்சுப்பா, இது நம்ம ப்ராப்பர்ட்டி இல்லை இப்போ அப்படின்னு சொன்னோன்னே ம் அப்பா அப்படின்னு ஆறாம். இது அப்போ அந்த வீடு என்பது என்னுடன் ஒட்டி கொண்டு இருப்பதினால் தான் எனக்கு அங்கே துன்பமாக அது மாறிவிட்டது. அந்த எஸ். இடத்துல டிட்டாச் ஆயிடும். ஓகே. நினைச்சது நடக்கலையா, உடனே டிட்டாச் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். So kind of nice, great ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. தேங்க்ஸ் வாழ்க அம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கிருபாநிதி அம்மா அன்பு செய்து நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? வாழ்க வளமுடன். சிறப்பா இருக்கு ஐயா. ஐயா வரிசையா சொன்னீங்க, தேக சுகம், அறிவு, பணம், சந்தர்ப்பம், ஊர், உலகம். அழகா நீங்க சொல்லி ஒரு மினி டூரையும் சொல்லிட்டீங்க ஐயா. எப்படி எல்லாரும் போனீங்க, வந்தீங்க, தவம் பண்ணீங்க, சாப்பிட்டீங்க, எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. ஆனா இதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே, எல்லாரும் இந்த மாதிரி அமையவே அமையாது. எல்லாம் அதாவது நீங்க இப்போ சங்கரையாவை சொன்னீங்க, இந்த அளவுக்கு பெரியவர்களா போற அளவுக்கு பக்குவம் ஆழியாருக்கு போகையிலே நாங்க 10 பேர் போனா அவங்களுக்குள்ளே இல்லப்ப வரமாட்டேங்குது, அந்த பக்குவம் வரல. அப்படிங்கல இந்த சந்தர்ப்பத்துக்கு சூழ்நிலைக்கு ஒரு ஒற்றுமை இருக்குய்யா. அதாவது நான் ஒற்றுமைனா சந்தர்ப்பத்துக்கு சூழ்நிலை. இப்ப நான் கண்டிப்பா. போறேன், ஆட்டோல போறேன், பஸ்ல போறேன், ட்ரெயின்ல போறேன், திடீர்னு வாந்தி எடுத்து விட்டுறாங்க. அப்படிங்கையில இந்த சூழ்நிலைகளை பூரா ஏத்துக்கிட்டு எனக்கு நடக்க தெரியலன்னு நான் நினைக்கிறதா, இல்ல அதை புரிஞ்சுக்க முடியுது எதிர்பார்த்து நான் போகலையா, அந்த சந்தர்ப்பத்துக்கு சூழ்நிலைக்கு ஏதோ ஒண்ணு நீங்க சொல்லையில சந்தோஷமா இருந்துச்சியா, ஆனா நான் அப்படி நடக்கிறேனா இருக்கிறமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. கரெக்ட் தான். அதாவது நீங்கள் சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்டு. இப்போது நான் அந்த அந்த மலேசியா டூரை சொல்லிட்டேன். ஆனால் வந்து இந்த சிங்கப்பூரில் நான் 7 நாள் வந்து பாலான்னு ஒருத்தர் வீட்டில் தான் தங்கியிருந்தேன். அவர் ஒருத்தர் லீவு போட்டுட்டு மாதவன் ஒருத்தர் எங்கள் கூடயே இருந்தார். அவர் நான் லேசாக குனிஞ்சு சொரியறதுக்கு போனான்னா, சார் எதை வேணுமா எதை வேணுமா, நாங்கள் 4 பேர் வந்து நின்றுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான சூழ்நிலை வருவதற்கு அந்த மனவளக்கலையில் இருக்கிறதுனால அவர்களுக்கு அந்த பக்குவம் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோம், ஒருத்தர் வாமிட் எடுத்துட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால், எப்படி மனவளக்கலையில் இருக்கிற ஒரு ஆசிரியருக்கு வந்து கிளாஸ் எடுக்க வந்திருக்காரு, நம்ம கவனிச்சுக்கிறோம். அதே மாதிரியான அன்பை நம்ம ஒவ்வொருத்தர்ட்டையும் எல்லாரும் இறைநிலை அப்படிங்கிற ஒரு உணர்வு வர்ற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சூழ்நிலைகளை நமக்கு துன்பம் வர்றது சகஜம். ஏன்னா நீங்கள் இந்த படியில் நீங்கள் ஏறிட்டு இருக்கீங்க, நோ டவுட் இன் தட், நிறைய முன்னேறிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் அவ்வளோதான். அந்த ட்ராவல் பண்ணுற வரைக்கும் நான் என்னை எப்படி மாற்றிக்கொள்வது. அதனால தான் இப்போ நம்ம வந்து ரோட்டில் போகும்போது, இல்லை இது வந்து ஒரு மலத்தை மிதிச்சுட்டா எப்படி நினைப்போம், எப்படி ஏசுவோம், எப்படி காலை வந்து அசிங்கமாக வச்சு தடவுவோம். ஆனால் அவர் மகரிஷி ஒரு பாடல் வந்திருக்கிறது, நீ ஒன்றை போய் அசிங்கம்காங்களே, நீ மட்டும் ஏன் உடலை விட்டு போனேன்னா நானே போலேன்னா நானே அசிங்கமாயிருப்பேன். அப்போ எந்த அளவுக்கு அனைத்தையும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவாங்கிற மாதிரி அவர் வாழ்ந்திருக்கார். நாமளும் அந்த அளவுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டா போதும், அந்த சூழ்நிலையிலும் நம்மால் அதை இன்பமாக பார்க்க முடியும். அதற்கு உண்டான சோதனைகள் நான் மாறுகிற வரை வந்து கொண்டே இருக்கும். அந்த சூழ்நிலைகள் என்பது வந்து கொண்டே இருக்கும்.
நீங்க சொன்ன மாதிரி இந்த சூழ்நிலைக்கும் சந்தர்ப்பத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. நானும் இதை படிக்கும்போது எனக்கு அந்த சந்தேகம் வந்துச்சு. ஆனால் சூழ்நிலைகள் என்பது 8 விஷயங்களும் சேர்ந்தது. சந்தர்ப்பம் என்பது நான் உருவாக்கிக் கொள்ளுகிற ஒரு விஷயம். ஸோ அதனால அந்த ஒரு வேறுபாடை உணர்ந்துட்டோம் என்றால், நாம தான் இதை உருவாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நம்ம சொல்லியிருப்போம், அழகான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை என்பது தானாக அமையாது. நாம் தான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அதற்குண்டான சந்தர்ப்பங்களை நாம் உருவாக்க வேண்டும். ஸோ அதுக்கு இந்த வேதாத்திரியம் மிகப்பெரிய அளவில் நமக்கு வழிகாட்டுகிறது, பயிற்சிகளை கொடுக்கிறது, அதை செயல்படுத்துவதற்கு. அவ்வளவுதான். நன்றிம்மா, சூப்பரான கேள்வி. நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பியா, நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். இது என்ன நேம் போட்டிருக்காங்கன்னே தெரியலைங்க ஐயா. பானு, அன்மியூட் செய்து பேசலாம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஃபர்ஸ்ட் இப்பதாங்க உங்க ஸ்பீச் கேட்கறேன். இத்தனை நாள் நான் கேட்டது இல்ல. சரிம்மா. இப்பதான் நான் கொஞ்ச நாளா இந்த இதுல கனெக்ட் ஆயிருக்கேன் ஜூம்ல. ரொம்ப நல்லா எப்பவுமே சொல்லுவாங்க, சூழ்நிலை தான் ஒரு மனிதனை உருவாக்குது அப்படின்னு. மகரிஷியோட கருத்து எல்லாமே சூழ்நிலை. ஆனா நமக்கு அந்த சூழ்நிலை சில நேரத்துல நம்மளால அதை ஹேண்டில் பண்ண முடியாம போயிடுது பாருங்க. எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இல்லைங்களா? தெரிஞ்சிருந்தோம். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க பேத்தி வந்து காலேஜ் படிக்கிறாங்க. அவங்க ஏதோ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்காங்க. டிஸ்டர்ப் ஆயிட்டு அவங்க வந்து என்ன கூப்பிடுறாங்க, அங்க வந்து தங்குங்க அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு கிராம சேவை திட்டம் செய்ய ஒத்துக்கினேன் திருவண்ணாமலை மாவட்டத்துல. இப்ப என்னால 5 மாசம் அங்க போக முடியாது. அதை நான் எப்படிங்க அந்த குழந்தைக்கு எடுத்து சொல்றது? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்போ உண்மையிலே வந்து இப்போ அந்த பேத்திக்கு வேற யாராவது சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படின்னு பாருங்க. உண்மையிலேயே சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா நீங்களே அந்த குழந்தைக்கு அவ்வளவு யோசிக்க முடியாது. நீங்க யோசிச்சு எனக்கு பதிலா இவங்க வரலாமா, அவங்க வரலாமா, இல்லை அந்த சித்தியை போச்சிடலாமா, அவங்கள போச்சிடலாமா, பெரியம்மா பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவள் நான் கேட்டு பார்க்கவா, அந்த முயற்சிகளை நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்க. நீங்க எத்தனையும் எடுத்துட்டு அவங்கள்ட்ட பேசுறது தான் சரியாக இருக்கும். அப்போ முதல்ல இதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? சப்போஸ் அதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா அந்த வாய்ப்போடு நீங்க அவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா, அம்மா நீ கேட்கறது கரெக்டு, உனக்கு உதவி செய்ய எனக்கு ஆசை தான், ஆனால் நான் இதை கமிட் பண்ணிட்டேன், நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் அதை எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது, என்னை நம்பி அங்கே ஒரு கிராமத்துக்கான திட்டங்கள் தொடங்கப்பட்டு விட்டது, அதுக்கு பதிலாக இது ஓகேவா, இது ஓகேவா, இது ஓகேவான்னு நீங்கள் யோசித்து யாரை நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அவங்கள்ட்ட சொல்லி பாருங்கள். சில நேரங்களில் அவங்க ஏற்றுக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஆனால் நீங்கள் உங்களுடைய கடமையில் எது ப்ரியாரிட்டியோ அதன்படி நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் இதில் நீங்கள் ப்ரியாரிட்டின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல் கடமை உங்களுக்கு, 2வது கடமை குடும்பத்தினருக்கு, 3வது கடமை உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு. அது இந்த கேட்டகரி பேத்தி அதில் வந்துருவாங்க 3வது. அப்புறம்தான் ஊர், அப்புறம்தான் உலகம். அப்போ நீங்க ஊருக்கு செய்ய வேண்டிய கடமையை விட ஒரு முன்னுரிமை இதுக்கு நீங்க கொடுத்தாகணுங்கிறது மகரிஷி கொடுத்திருக்கிற ஆர்டர், ப்ரியாரிட்டி. அப்போ ஒருவேளை அதுக்கு நீங்க வாய்ப்பு இல்லை, வேற யாரும் போக சான்ஸே இல்லை, அந்த பாப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், மேனேஜ் பண்றது பெரிய ப்ராப்ளம் என்றால் நீங்க மறுபடி கமிட் பண்ண இடத்துல போய், ஐயா இந்த மாதிரி ஆகிப்போச்சு, எனக்காக நீங்கள் இந்த ஒரு தடவை யாராவது ஒருத்தரை நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்க முடியுமா, நான் பல பேர்கிட்ட பேசி பார்க்கட்டுமா, அதுக்கு நான் வந்து இவங்கெல்லாம் நான் என் மனசில் வச்சுருக்கிறேன், நான் பேசி பார்த்துட்டு நான் கேட்டு பார்க்குறேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்டையும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுதான் சொல்யூஷன் இல்லை. நீங்கள் முதல்ல சொன்னது தான் ஃபஸ்ட்டு, நான் முதல்ல சொன்னதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அவங்களையும் கன்வின்ஸ் பண்ண முடியுமா, அதுக்கு என்னென்ன அல்டர்னேட்டிவ்ஸ், மாற்று ஏற்பாடுகள் எது எதெல்லாம் செய்ய முடியும் சொல்லிட்டு அதை நீங்க செய்யறது தான் சரியா இருக்கும். அவங்க அம்மா போறேன்றாங்க. அவங்க அம்மா நானே வரணுமா? ஏன்னா நானே வரணுமா? ஏன் அப்படின்னா, நீ 5 மாசம் இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வரலன்னு சொல்லிடுவீங்க அப்படின்னு இப்படி மாத்தி பேசுறாங்க. கரெக்ட். இப்போ வந்து உங்களுக்கு இது ஒரு பெரிய சீரியஸான ப்ராப்ளமா இல்லை, இது ஒரு சௌகரியம். அதாவது எனக்கு இட்லிக்கு சட்னி இருந்தா போதும், ஆனா இட்லி பொடியும் இருந்தா தான் நல்லா இருக்கும்னு கேட்குற மாதிரி. இதுக்கு நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா இந்த கிராமப்புற சேவை திட்டத்துக்கு செய்யக்கூடிய அதிலிருந்து வரக்கூடிய அத்தனை புண்ணியங்களும் அவங்களுக்கும் போகுது. ஸோ இதுல வந்து நீங்க கொஞ்சம் அதை நீங்க கன்வின்ஸ் பண்றதுக்கு, இல்லம்மா நான் கமிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடலாம். நான் சொல்றது கரெக்ட் தானுங்க. நான் அதான் சொன்னேன், நான் 5 மாசம் முடிச்சிட்டு வரேம்மா. கரெக்ட். வராம இல்ல, வரேன். உனக்கே தெரியும், அவ பேத்தி கூட எல்லாம் வந்தா கிராம சேவை திட்டம் போகும்போது, நம்ம அங்க சின்ன மீட்டிங் போடும்போது எல்லாம் பார்த்துச்சு, எடுத்துச்சு. இப்போ நம்ம அவளை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம போக வேண்டியதானுங்க. கரெக்ட். நீங்க அதை செஞ்சிடலாம். முடிஞ்சால் நீங்க வந்து நான் மாசம் ஒரு தடவை உன் கூட வந்து 2 நாள் இருக்கம்மா, 3 நாள் இருக்கம்மான்னு
ஒரு 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 சின்ன பாசிட்டிவான அவங்க வந்து அவங்களுக்கு அது ரொம்ப சௌகரியமா இருக்கும். எப்பவுமே வந்து தாத்தா, பாட்டிகளுக்கு வந்து பேரன், பேத்தியெல்லாம் திட்டுறதுக்கு தோணாது. என்ன தப்பு பண்ணுனாலும். அப்பா, அம்மா இருக்கும்போது குட்டியிருப்போம், அடிச்சிருப்போம். ஆனா, நமக்கு தாத்தா, பாட்டின்னு வரும்போது அறிவு கொஞ்சம் மெச்சூர் ஆகுது. அந்த அறிவு முன்னாடியே வரணும். ஸோ அதனால ஆல்வேஸ் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்க சொல்லிறது ஓகே தான். நன்றி. ஏன்னா வாழ்க வளமுடன். எனக்கு வந்துங்க இன்னைக்கு நன்றி வந்து உங்க நன்றிங்கம்மா. ஸ்பீச் கேட்டது வந்து உங்ககிட்ட அந்த தெளிவை நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. நல்லது, நல்லது. வாழ்க இப்போ வளமுடன். நல்லதுங்கம்மா. புரியுதுங்களா? இல்ல என்ன என் மனசுல ஒரு சின்ன நெருடல் இருந்தது. இப்போ அது கிளியர் ஆயிடுச்சு. நமக்கு வந்து நல்லது. நம்மோட சேவை திட்டம் தான் வாழ்க பெருசு. வளமுடன். ரொம்ப சரிங்கம்மா, நன்றிங்க. சரி. வாழ்க நல்லது. வளமுடன். அம்மா வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த மெயின்பராக உமையால் அம்மா அவர்கள் அன்மியூட் செய்து பேசலாங்கம்மா. உமையால் அம்மா அம்மா அன்மியூட் வாழ்க கொடுத்துருக்கோம். வளமுடன். வாழ்த்துக்கு வாழ்க நன்றிம்மா. வளமுடன். கேள்விகளை ஐயா மட்டும் வாழ்க சுருக்கமா வளம். கேளுங்க. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். ஓகேம்மா ஓகேம்மா. ஐயா நீங்க சொன்னீங்க இல்லைங்க 2 சிச்சுவேஷன் சொன்னீங்க சுப்பு குப்புன்னு. இப்ப சுப்பு சிச்சுவேஷன் இருக்கு. நம்ம உறவினர்களோட போறோம். எல்லா சந்தர்ப்பமும் நமக்கு வந்து அட்வான்டேஜா இல்ல. அப்ப நம்மளுடைய பார்ட் என்னங்கய்யா? அந்த இதுல நம்ம இருக்கிறத சமாளிச்சுட்டு நம்ம போன ட்ரிப்ப முடிச்சுட்டு வரணும். அப்படிதானங்கய்யா? கண்டிப்பா. அதாவது அந்த இடத்துல அவங்களெல்லாம் யாரையும் மாற்றலாம் முடியாது. மாற்ற வேண்டியது நான் தான். ஓகேவா? அப்போ ம். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு காரணம் இதுவரைக்கும் நான் செய்த செயல்கள். நான் வைத்திருக்கிற கர்மா தான் காரணமே ஒழிய, அவர்கள் காரணம் அல்லங்கிற ஒரு உண்மையை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, அவங்க மேல எந்த தப்பும் இல்லை. தப்பு அனைத்தும் நான் வச்சிருக்கிற கர்மால இருக்கு. சட்டியில இருக்கிறது தான் அகப்பையில வரும். அந்த அகப்பை என்பது தான் இப்ப எனக்கு அமைந்திருக்கிற சூழ்நிலைகள். இந்த உறவினர்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா காரணம் ஏன் கர்ம வினை. அவர்கள் இல்லைன்னா இன்னொருத்தர் இந்த துன்பத்தை கொடுக்க போறார். இந்த உண்மையை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இப்போ அந்த இடத்துல நான் எப்படி இனிமை காப்பது? இந்த 8 விஷயங்கள்ல எந்த விஷயம் மோதுகிறது அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர் சொல்றாரு நான் இந்த ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேன்னு சொல்றாரு. அந்த 10 பேர் டூர் போயிருக்க சுப்பு இடத்துல. இந்த இந்த அம்மா சொல்றாங்க இந்த ஹோட்டல் நான் ஏற்கனவே போயிருக்கேன். என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல யாராவது ஒருத்தர் வந்து இனிமை காக்க வேண்டும் என்றால் அமைதியா விட்டு கொடுத்துட்டு போறது தான் சரியா இருக்கும். அப்போ நீங்க இந்த 8 விஷயங்கள்ல எந்த விஷயத்தினால் இந்த இடத்துல ஒரு சூழ்நிலை துன்பமாக இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதுல நாம எதை மாற்ற முடியுமோ அந்த இடத்துல மாற்ற முடியும்னா நான் மாற்ற முடியும் என்றால் பணமா சரி கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா போனா போயிட்டு போகுது. சரி ஓகே நம்ம மன்னிப்பு கட்டுருவோம் தப்பு இல்லை. சரி ஓகே விட்டு கொடுத்துருவோம் சாப்பிட்டு போவோம். இந்த ஹோட்டல் நல்லா இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அங்கே தான் போகணுங்கிற இப்போ என்ன செத்தா போகிறேன் நானே அப்படின்னு நினச்சிட்டு அங்கே விட்டு கொடுக்க ஆரம்பித்து விட்டால் உங்கள் சக்தி பாசிட்டிவாக செயல்பட ஆரம்பிக்கும். எதிர்காலத்தில் பாசிட்டிவானதை மட்டுமே ஈர்த்து கொண்டு வரும். அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டியது. அந்த இடத்துல 100% ஏற்றுக்கொண்டு இதுல எப்படி நான் இனிமை காப்பது அப்படிங்கிற அளவுல நாம யோசிக்க ஆரம்பிச்சிட்டா போதும். நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றியா. வாழ்க வளமுடன்யா. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த மெயின்பராக ஆழியார் அப்படின்னு போட்டிருக்கு. உங்களுடைய பெயர் ஊர் சொல்லிட்டு பேசலாம். வாழ்க வளமுடன். அன்மியூட் கொடுத்துருக்கோம். வாழ்குளமுடன். வாழ்க ஐயா வளமுடன். வாழ்குளமுடன். வாழ்க பொள்ளாச்சியிலிருந்து பேராசிரியர் பரமசிவம் பேசுறேன். நல்லது. வாழ்க ரொம்ப வளமுடன் சந்தோஷம். ஐயா. சொல்லுங்க பேசுங்க. ஐயா. கேக்குதுங்களா ஐயா? முத்தையா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யுவர் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் அவர் செல்ஃப் சார். வெரி வெல் சார். ரொம்ப நல்லா நீங்க அந்த உலக அளவிலான உங்க அனுபவத்தை சொன்னீங்க. கேட்கறதுக்கே நல்லா இருக்குங்க. நன்றி ஐயா. அதாவது ரொம்ப நன்றி. கொஞ்சம் மரபு வழியில் ஒரே ஒரு செகண்ட் நான் சொல்லிடுறேன் சார். Sure, sure. அதாவது ஒரு தாழ் திறவாய் அப்படிங்கிற ஒரு பாடல் மூலமா அந்த திருவிடை மருதூர் தாழ் திறக்க முடியல. அப்ப 100 பாடல்களை வந்து திருநாவுக்கரசர் பாடுறாரு. 8 பாடல்களை அவர் வந்து சதகம் பாடுறாரு. சதகம்னா 100 பாடலுங்க. அப்ப ஞானசம்பந்தர் வந்து 8 பாடல் பாடின உடனே அந்த கதவு திறந்துருச்சு. அப்ப இருந்த மக்களுடைய சூழ்நிலை பார்த்து நாவுக்கரசர் என்ன சொல்றாருனாங்க, என்னுடைய 100 பாடலுக்கு திறக்காத இந்த கதவு ஞானசம்பந்தரே உங்க பாடலுக்கு திறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலை கவர்ச்சியில கொஞ்சம் அவர் டவுன் ஆயிட்டார். அப்ப இறைநிலை உணர்ந்த அறிவுங்கிறது ஞானசம்பந்தருக்கு எப்படி சொல்றாரு பாருங்க. ஐயா நீங்க அப்படி நினைக்காதீங்க. இறைவன் உங்க 100 பாடலை கேட்கணும்னு நினைச்சிருந்தாரு. ஆனா என்கிட்ட 8 பாடல் தான் எதிர்பார்த்தாரு அப்படின்னாரு. அந்த மாதிரி அந்த Correct. மரபு வழியில் கூட நமக்கு அந்த சூழ்நிலையில சொல்றாங்க சார். நாம கண்டிப்பா. எந்த பொருளை பத்தி பேசினாலும் அது எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தா எல்லாமே மகரிஷி கொடுத்ததாங்க. அனலைசஸ் ஆஃப் தாட்ஸ் அப்படிங்கிறது வந்துங்க தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மனம் தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம். ஐயா வந்து அந்த 4வது கீ பாயிண்ட்டை ரொம்ப பிரமாதமா சொல்லிட்டீங்க.
வெரி வெல் சார், தேங்க்யூ சார். முடிச்சுக்கிறேன் சார். வாழ்க ரொம்ப வளமுடன். நன்றி. உங்க கருத்து வந்து ரொம்ப ரொம்ப அஹ், பின்பற்ற வேண்டிய யூஸ்ஃபுல்லான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப 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 நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் நன்றிங்க சார். ஐயா. சரிங்க வாழ்க சார். வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ் அடுத்து மீண்டும் கவிதா அம்மா அவர்கள் அன்மியூட் செய்து பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நல்லா ஐயா, இருக்கீங்களா? சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு என்னங்க வித்தியாசம்? சந்தர்ப்பம்னா சூழ்நிலை. சூழ்நிலைனா இந்த 8 விஷயங்களும் அதுல அடக்கமா இருக்கும். நம்ம இன்னைக்கு நடக்கிறது, நம்ம முன்னாடி என்னென்ன நடந்துட்டு இருக்கோ அதை சூழ்நிலைன்னு சொல்றோம். சந்தர்ப்பம் என்பது எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு வேலை, நான் இதை படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுல நான் வேலைக்கு போக முடியும். இல்ல வந்து நான் இப்ப சாப்பிட்டு போற வழியில சாப்பாடு ஹோட்டல் நல்லா இருக்காதுன்னு எனக்கு தெரியும், அதனால நானே வீட்டில் சாப்பாடு எடுத்துட்டு போறேன். அப்ப நான் அந்த சந்தர்ப்பம் வந்து நானே கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஹோட்டல்ல போய் நான் துன்பப்படக்கூடாது என்பதற்காக வீட்டிலேயே நான் எடுத்துட்டு போறேன். ஸோ இதை சந்தர்ப்பம் என்பது நாம் ஏற்படுத்திக் கொள்வது. சூழ்நிலை என்பது இந்த 8 விஷயங்களும் சேர்ந்து அவன் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறான். என் கண்ட்ரோல் இல்லை, சூழ்நிலை என் கண்ட்ரோல் இல்லை. அதனாலதான் இப்ப என்ன சூழ்நிலை இருக்கோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா எதிர்காலம் எப்படி இருக்கணுங்கிறத முடிவு பண்ணிட்டு நான் இப்ப சூழ்நிலையை உருவாக்குவதற்கான முயற்சிகள் எடுக்கிறேன். சோ சந்தர்ப்பம் என்பது நான் உருவாக்கி கொள்ளுகிறேன், உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. அப்போ தேக சுகம் சொன்னீங்க இல்லையா, அது அடிப்பட்ட வலிக்கும். கரெக்ட். அதுக்கு என்னங்க சுகம்? அதாவது தேக சுகம் என்பதும் சூழ்நிலையை நிர்ணயம் செய்யுது. எல்லாம் டூர் போயிட்டாங்க. அப்போ ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஆக்சுவலாக உண்மையிலேயே நாங்கள் வந்து கைலாஷ் ஒரு 50 பேர் சேர்ந்து நாங்கள் போனோம். கத்தால 2 பேர், நாங்கள் 2 பேர் சேர்ந்து போனோம். அதில் ஒரு சகோதரிக்கு வந்து ஒரு நாள் ஃபுல் நைட்டும் ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி அந்த அந்த டெம்பரேச்சர் ஒத்துக்கலை, காற்றுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஆயிடுச்சு. இப்போ இதனால் எல்லாருமே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருமா. அப்போ அந்த தேக சுகம் என்பது நல்லா இருக்கிற அந்த சூழ்நிலையில ஒரு துன்ப உணர்வை ஏற்படுத்தி விடும். அதனால இந்த தேக சுகத்தையும் நம்ம கேர்ஃபுல்லா நம்ம பார்த்துக்கணும், அவ்வளவுதான். ஸோ அந்த வகையில தேக சுகம் என்பதும் சூழ்நிலையை சந்தோஷமாகவா இல்ல துன்பமாகவா, சாதகமாகவா பாதகமாகவா என்பதை நிர்ணயம் செய்யக்கூடிய 8 காரணங்கள்ல தேக சுகம் என்பதும் ஒரு காரணம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிமா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்த மெயின்பராக ஜெயா அம்மா அவர்கள் அன்மியூட் செய்து பேசலாம். ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு 4-5 நாளா இது மைண்ட்ல ஒரு குழப்பமாவே இருக்கு. 2 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் இது எப்படின்ட்டு. நார்மலா எங்க அப்பா வந்து எப்போதுமே பையனுக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்றது. எல்லாமே பையனுக்கு தான் குடுக்கணும். அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிறவரு. பொண்ணுங்கள வந்து யூஸ் பண்ணிக்கணுன்ற மாதிரி தான். ஏதாவது தேவைன்னா மட்டும் தான் பொண்ணுங்க கிட்ட வரணும். அவருக்கு டைம் பாஸ் ஆகணும்னா சும்மா வருது. அந்த மாதிரி தானே தவிர பெரிய பாசமோ சப்போர்ட்டோ எல்லாம் ஒன்றும் பெருசா இருக்காது அவர்கிட்ட. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து சரி, அவர் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். அந்த காலத்து மனுஷங்க நீங்க சொன்ன மாதிரி நம்ம யாரையும் மாத்த முடியாது. நம்ம என்ன விதத்துல மாறிக்கணும்ன்றதா நம்ம பார்க்கணும். ஸோ அவரை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணலான்னு நான் அப்படியே அக்செப்ட் பண்ணா கூட என் சிஸ்டர் சொல்றாங்க, அவர் உன்னை யூஸ் பண்ணிக்கிறாரு, நீ ஏன் தெரிஞ்சுக்கிட்டே திருப்பி அவருக்கு சப்போர்ட் பண்ற, நீயும் இது பண்ண. அவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றது இல்ல. அவர் எது சொன்னாலும் நேராவே சொல்லிடுவாங்க, இல்ல பண்ண முடியாதுன்ற மாதிரி. பட் நான் மட்டும் அப்படி யோசிக்கிறது இல்ல. சரி, நான் செத்து போயிட்டதுக்கு அப்புறம் போட்டோக்கு படைச்சு ப்ரே பண்ணி இது பண்றதுக்கு பதிலா நம்ம உயிரோட இருக்கும்போது நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இது வந்து ஆனா அவருடைய கேரக்டருக்கே இது எப்படி இதை ஹேண்டில் பண்றது? இது நம்ம ஃபர்தரா மன்னிச்சு விட்டு அவர் என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், நம்மளா இருப்போம், நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இதை எடுத்துக்கிட்டு அப்படி போலாமா? இல்ல அவங்கள மாதிரியே சிஸ்டர்ஸ் மாதிரியே நம்மளும் இல்ல, நீ வந்து பையன்கிட்ட தானே இது பண்ற, அப்படியே இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லலாமா அப்படின்ற ஒரு குழப்பமா இருக்குது இது. ஏன்னா அப்பாவா ஆயிட்டாரு. என்ன இது எப்படி இது சொல்றதுன்னு தெரியல ஃபர்தரா எனக்கு. புரியுது எனக்கு. இது ஒரு கொஸ்டின் இருக்கு. வாழ்க வளமுடன். நான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிடுறேன். இப்போ நான் குழந்தையா இருக்கும்போது 2 வயசு 3 வயசு 4 வயசுல ஆகும்போது அப்பா வந்து ஆ ஆ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம உடனே சொல்லியிருப்போம். 1000 தடவை திருப்பி திருப்பி நம்ம கோவப்படாம, இல்லப்பா இது இல்ல அப்படின்னு 1000 தடவை சொல்லியிருப்பாங்க. நம்ம 999 தடவை தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க தானே அப்பாங்கிறது. அப்படின்னா இப்போ அவங்க நம்மளை மிஸ்யூஸ் பண்றாங்கன்னா, கிரேட் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு புண்ணியம் செய்யறதுக்கு. ஆக்சுவலாக இது கடமையும் தான், ஆனால் புண்ணியமும் இதில் செய்யுது. ஏன்னா அவங்க வந்து வேணுங்கிறத போது மட்டும் உங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை.
அந்த குணம் அவங்க கருமையம் மூலமாக உங்களுக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால், உங்க குழந்தைகளுக்கு போகாமல் இருக்க வேண்டும் என்றால், கண்டிப்பாக நீங்க செய்யறது தான் கரெக்ட். அதைத்தான் தொடர்ந்து செய்யணும். இப்போ ரெண்டாவதா நீங்க சொன்னீங்களே சிஸ்டர் அவங்க அப்படி பண்றாங்கன்னா, அது பிசினஸ் டிரான்சாக்ஷன். பிசினஸ்னா என்ன அர்த்தம்? நீ என்கிட்ட பணம் வாங்கினா கொடுத்தியா, நான் கொடுப்பேன், இல்லை நீ தரமாட்டியா, நான் தரல, என்னால் முடியாது அப்படின்னு சொல்றது. அது இல்லை உறவுகள் என்பது. மனிதர்கள் என்பது அப்படி நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. அப்படி பண்ணினால் அதுக்கு உண்டான ஒரு விளைவு ஒன்று வரும். சரியா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு இதனால் ஒரு உங்கள்கிட்ட இருக்கிறதே ஒரு 40 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, எனக்கு 39 லட்ச ரூபா வேணும்னு கேட்குறாங்க. உங்களுக்கே சாப்பிட வழி இல்லாமல் ஒரு ஒரு யூஸ் பண்ணுறதுக்காக கேட்குறாங்கன்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு, அதாவது வாழ்க்கை துணை, குழந்தைகள், இதை யோசிக்கணும். அப்படிலாம் இல்லை, ஏதோ வராங்க, ஓகே ஃபைன், இதனால் உங்களுக்கு என்ன லாஸ்ன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த லாஸை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும், இது மிகப்பெரிய அளவில் என்னுடைய சர்வைவேலை பாதிக்காது என்றால், அப்பா கண்டிப்பாக நீங்கள் செய்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணியம். இந்த ஒரு தூய்மையான பதிவு உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையை உயர்வான நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதுதான் செய்யும். முதல்ல இதுக்கு காரணம் அப்பாலாம் கிடையாது, நம்மள்ட்ட இருக்கிற கர்மா தான். இப்போ இது வேலை ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் என்ன அவர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் என் மூலமாக செய்ய வச்சு பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர் அவர் செய்யணும், ஆனால் என்ன பயன்படுத்திக்கிறார். இப்போ நான் இந்த இடத்துல கம்பெனி வேலையே மாற்றிடலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் இது தெய்வீக உறவு, அப்பா அம்மா வாழ்க்கை துணை குழந்தைகள் என்பது இங்கெல்லாம் ரொம்பலாம் விளையாடக்கூடாது. அப்படி விளையாட ஆரம்பித்தோம்னா அந்த சிக்கல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நான் மாறுகிற வரை சிக்கல்கள் வேறொரு ரூபத்திலேயாவது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன இப்போ இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்களோ 100% நானாக இருந்தால் அதைத்தான் செய்வேன். இதுக்கு மேலேயும் நான் உதவி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கான்னு யோசிப்பேன். அதனால் எனக்கு மிகப்பெரிய இழப்பு இல்லை என்றால், இந்த இழப்பெல்லாம் தாங்கிறதுலாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க, பிறர் தேவை விருப்பம் கூர்ந்து உணர்ந்து ஆற்றும் அதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கடவுள்கிட்ட போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். வாழ்த்துக்கள், கரெக்டாக செய்கிறீங்க, குழம்பாதீங்க. வேற யார் எந்தவித கருத்துக்களை சொன்னாலும் அது அவர்களுக்கு அப்பொழுது நன்மையாக இருக்கலாமே ஒழிய எதிர்காலத்திற்கு நன்மை தருமா என்றால் அவங்க தான் யோசிக்கணும். கண்டிப்பாக சான்ஸ் கம்மி தான். வாழ்க வளமுடன். ஓகே, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் ஐயா. ஹலோ ஆமா, இன்னும் 4 பேர் இருக்காங்கம்மா. வாழ்க வளமுடன். சரி, ஓகே, தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நீங்க அதுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. சரிங்க போட்டுருங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த மீன்பவர் சபரீஷ் ஐயா அவர்கள் அன்மியூட் செய்து நீங்க பேசலாங்க ஐயா. அம்மா நன்றி அம்மா. ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு ஒரு கேள்வி ஐயா. ஐயா நான் இப்போ ஒரே பையன் வெளிநாட்டுல இருக்கேன். ஆனா இப்ப எனக்கு என்னோட இது என்னன்னா, எங்க வீட்டு மனைவி சைடும் சரி, அம்மா சைடும் சரி, அவங்க எல்லாமே நகை, இப்ப சில்வர், கோல்டு, இல்ல சொத்து ஒரு லிமிட்டுக்கு மேல சமுதாய சொத்து மட்டும் இருந்தாலும் நிறைய எல்லாம் இது வச்சிருந்தாலும் அவங்கவுங்க எல்லாம் வச்சுக்கிறாங்க. அதனால எனக்கு மேனேஜ்மெண்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நம்ம ஒன்னா இருக்கலாமா, இல்ல எதுக்கு இவ்வளவு இடத்துலன்னா அவங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஐயா. அதுதான் நான் கேட்கிறேன். இப்ப நம்ம உழைச்சு கடைசி வரைக்கும் வாழ்றது நல்லதா, இல்ல வாடகை வருது, இல்ல அந்த மாதிரி நம்ம அதுதான். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதை கேட்கலாம் தான் கேட்டேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நாம எந்த அளவுக்கு உழைக்கக்கூடிய ஒரு தன்மையில நாம இருக்கிறோமோ அது வரைக்கும் உழைப்பது, கடைசி மூச்சு வரைக்கும் உழைக்கிறது, நம்ம வாங்கின கடனை இந்த சமுதாயத்துக்கு கொடுப்பதற்கு நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஸோ இது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்களால் உழைத்து இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அதில் செய்கிறது தான் ரொம்ப கரெக்டு. ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு தேவையான பணம் எல்லாம் வந்து விட்டது, அதில் ஒரு நிறைவு எனக்கு கிடைத்திருக்கிறது, அது இனிமேல் பணம் என்பதற்காக நான் உழைக்க வேண்டியது இல்லைன்னு ஒரு 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 நிலை வந்துடுச்சுன்னு சொன்னால், இப்போ அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை இந்த மாதிரி நீங்கள் WCC மூலமாக ஒரு கிராமப்புற சேவை திட்டமோ எப்படிலாம் உதவ முடியுமோ அந்த அளவுக்கு சமுதாயத்துக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, வீட்டில் ஒரு ஜன்னலை திறந்துட்டா கதவை திற காற்று வரட்டும்ங்கிறது, ஒரு ஜன்னலை திறந்துட்டா இன்னொரு ஜன்னலை திறந்தா மட்டுமே இந்த ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வரும். இந்த ஜன்னலை திறக்கிறது என்பது நான் இன்னொருத்தருக்கு உதவி செய்வது. ஸோ அதனால் உங்களுடைய தேவைக்கு தேவை தீருகிற வரைக்கும் உழைக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் உழைக்கக்கூடிய உங்கள் உடல் வலிமை இருக்குது, வாய்ப்புகள் இருக்கிறது என்றால் கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம உழைக்கிறது தான் சரியாக இருக்கும். அதை நீங்கள் உழைப்புன்னு எடுத்துக்கலாம், இல்லை சேவைன்னு எடுத்துக்கலாம். எப்படினாலும் சரி, நம்ம பிறருக்காக எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நான் சமுதாயத்திலிருந்து வாங்கின கடனை கொடுக்குறேன்.
அது என் குழந்தைகளுக்கு போய் சேரப்போகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக அது செய்கிறது தான் நல்லாயிருக்கும். 2வது இந்த கோல்டு, சில்வரு நிச்சயமாக பெண்கள் நிறைய பேர் வந்து அதில் அதில் நிறைய அந்த இது வந்து அவங்க தப்பு இல்லை. ஏன்னா அது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிறைய ஆண் ஆதிக்கம் அதிகமாக இருந்த சமுதாயத்தில் கணவன் என்னத்தையா ஒன்று பண்ணிட்டு வந்துடுவான், அல்லது திடீர்னு இறந்து போயிருப்பார். அப்போ அந்த மனைவி தன்னுடைய குழந்தைகளை வச்சு வாழ்க்கையை பின்னாடி நடத்துறதுக்கு அந்த கோல்டுங்கிற ஒரு பொருள் தான் அவர்களை காப்பாற்றி இருக்கிறது. கஷ்ட காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு காலங்கள் மாறிவிட்டது. ஆனால் அந்த பதிவின் காரணமாக இன்னும் பல பெண்கள் அதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். இது வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணலைன்னா கர்ம வேணா அதைத்தான் செய்யுதுன்னு அர்த்தம். நீங்கள் தான் விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஓரளவுக்கு அதில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும். நோன்னு சொல்கிறதும் ப்ராப்ளம். வாழ்க்கை துணை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் நல்ல விஷயமே ஆயினும் தள்ளி போட வேண்டும். இது மகரிஷியோட வார்த்தைகள். நல்ல விஷயமே ஆயினும் வாழ்க்கை துணை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் தள்ளி போட வேண்டும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஆனால் அதுக்காக நான் கடனை வாங்கி நகை வாங்கினா அது மிகப்பெரிய தப்பு. அது உங்கள் ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ நீதி நெறி பெறலாமல் என் கடமையை செய்வதற்கு எது பேலன்ஸ்டாக இருக்குமோ அதை நீங்கள் முயற்சி பண்ணுறது நல்லாயிருக்கும். அதே சமயம் இன்னொரு வாழ்த்தையும் அவங்கள நினச்சி போடுங்க. இது வந்து ரொம்ப இவ்வளவு அதிகமாக நமக்கு கோல்டு தேவையில்லைன்னு ஒரு வாழ்த்தையும் சேர்த்து போடுங்க அவங்களுக்கு. அதை உணர்வதற்கு கொஞ்சம் காலங்கள் ஆகலாம். 4 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம். அது வரைக்கும் எஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உணர்வார்கள். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி. நன்றி அம்மா. நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த மீனவர்கள் ராமையா அவர்கள் வந்து பேசுறாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா இப்ப நாங்க சென்னையில இருந்து கால் பண்றேன். ஐயா இப்ப எங்களோட கசின் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்க வந்து சென்னையில எங்க போரூர்ல பக்கத்துல வந்து இருந்தாங்க. நாங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சென்னைக்கு வரப்ப நாங்க தான் எல்லாமே நானும் என்னோட ஒய்ஃப் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தோம். எல்லாமே இது பண்ணோம். அப்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அப்ப வந்து இப்ப போக போக பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அதாவது ரொம்ப க்ளோஸா இருந்தோம். அப்புறம் போக போக சின்ன சின்ன சண்டைகள்லாம் வந்துச்சு, இதெல்லாம் வந்துச்சு. அப்புறம் நாங்க வந்து வேலை நிமித்தமா தாம்பரத்துக்கு வந்து மாறி வந்துட்டோம். அப்பயும் போன்ல அந்த மாதிரி கான்டாக்ட் இருந்துச்சு. இப்ப அவங்களுக்கு வந்து வேற ஃபேமிலி ஃப்ரெண்ட் வந்து க்ளோஸா இருக்காங்க, இதா இருக்காங்க. அப்புறம் நாங்க கொஞ்சம் இது பண்ணி பாக்குறப்ப வந்து அவங்க வந்து ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரி பேசி இது பண்றவங்க அப்படின்றத நாங்க கண்டுபிடிச்சிட்டோங்க ஐயா. அது கண்டுபிடிச்ச உடனே பாத்தீங்கன்னா இப்ப வந்து அதுக்கப்புறம் சின்ன சண்டை மாதிரி வந்துட்டு இப்ப நானும் பேசுறது இல்லை, எங்க ஒய்ஃபும் பேசுறது இல்லைங்க. ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாசம் அந்த பற்றுனால வந்து பேசலாம் அப்படின்னு. ஆனா ஒய்ஃப் வந்து வேண்டான்றாங்க. இப்ப நம்மளே போய் பேசலாம், ஏதாவது பர்த்டே வருது, நியூ இயர் வருது, போய் விஷ் பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம். ஆனா ஒய்ஃப் வந்து நம்மள மதிக்கவே இல்லை, அப்படியே நம்ம போய் மதிக்கிறோம் அப்படின்றாங்க. ஆனா எனக்கு வந்து நம்ம அவ்வளவு நல்லது பண்ணியிருக்கோம்ல, நம்ம எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம். ஆனா அவங்க வந்து இப்படி இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி மனசுல வந்து ஒரு குழப்பமும் இருக்குதுங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஐயா பேசினாங்களே அது அந்த இது மாதிரி தாங்க இருக்குது. வாழ்க வளமுடன். நீங்கள் பவுன் சீனிவாசன் தான் நினைக்கிறேன். உங்கள் குரல் அப்படி தான் இருக்குது. இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது தான். நல்ல விஷயமே ஆயினும் வாழ்க்கை துணை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் தள்ளி போட வேண்டும். ஒய்ஃபு சொல்கிறாங்களா கேட்டுருங்க கண்ணை மூடிட்டு. மனசுக்குள்ளே வாழ்த்துங்க அவங்கள. அதுக்காக அவங்க வந்து உங்கள் சொந்தக்காரங்க யார்கிட்டையுமே பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அங்கே நீங்கள் கரெக்டாக கடமையை கொண்டு வரணும். ஒரு லிமிட் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்கிறபடி நீங்கள் கேட்டுக்கலாம். அதே சமயம் மனசார அவங்கள நினச்சி வாழ்த்துங்க. உங்கள் காந்த அலை உங்களுக்கும் அவர்களுக்குமான உறவு அது வந்து பாசிட்டிவாகவே வச்சுருக்கும். அதாவது நான் வாழும் வரை நான் யாரையும் வெறுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரின்சிப்பிளை ஃபாலோ பண்ண முடியுமான்னு பாருங்கள். உங்கள் மனசுக்குள்ள வெறுப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க கேட்டுருங்க. அவ்வளோதானே. இது வந்து அவங்க ஆளாளுக்கு பேசுகிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே கரெக்டு. அதுக்காக கட் பண்ணுறதும் தப்பு தான். அந்த உங்களுக்கு இருக்கிற புரிதல் ஒய்ஃபுக்கு இருக்குன்னு அவசியமே இல்லை. இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் வாழ்க்கை துணை. உங்கள் இஷ்டப்படி உங்கள் மனைவி நடக்கணும் அவசியம் இல்லை. அவன் இஷ்டப்படி என் கர்ம வினைப்படி நடப்பார்கள் என்பதை நினைவு வைத்துக்கொண்டு அந்த இடத்துல விட்டு கொடுத்துருங்க. ஓகேன்னு சொல்லுங்கள். கொஞ்ச நாளில் தானாக உங்கள் விருப்பப்படி நடக்க ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது நடக்கும். ஸோ அதனால் இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. அதே சமயம் அவர்கள் நல்ல வாழ்த்துங்க. வாழ்த்த தானாக உங்கள் ஒய்ஃபு மனம் மாறி எஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் அவங்கள கொஞ்சம் நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு போகிறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். ஏன்னா நீங்கள் ஒய்ஃபை மீறி அங்கே பேசுனா உங்களுக்கும் உங்கள் கசினுக்கும் உறவு நல்லா தான் இருக்கும். ஆனால் அதை விட டேஞ்சர் இங்கே கொடுக்குற துன்பம், இல்லறத்துக்குள்ளே கொடுக்குற துன்பம் என்பது அதை விட பல அளவு வீரியம் மிக்கது. அதனுடைய பாவத்தினுடைய விளைவு என்பது. ஸோ அதனால தான் இல்லறம் என்பது ரொம்ப முக்கியம். தெய்வீக உறவு அதில் ரொம்ப முக்கியமாக நாம் கவனமாக கையாள வேண்டும். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா. ராமையா. வாழ்க வளமுடன். அடுத்த மீன்றாக அருள்நிதி இந்திராணி அம்மா
பேசலாங்கம்மா, அன்மியூட் பண்ணி பேசுங்க. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் வாழ்க ஐயா. வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நல்ல சப்ஜெக்ட் ஐயா, அழகா பேசுனீங்க. எல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படியுமாவே இருந்தது. இயல்பாவே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயம் தான் அத்தனையும். எல்லாரையும் கேட்டீங்கன்னா முக்கால்வாசி பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சூழ்நிலை கைதியா இருக்க, சூழ்நிலை கைதி ஆயிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தர்ப்பங்களை, நல்ல சந்தர்ப்பங்களை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்திட்டு அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சா கூட இந்த சூழ்நிலைன்ற ஒண்ணு சதி பண்ணி நம்மளை தடமாற வச்சிருதுங்க ஐயா. உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் மனவள கலையில சேர்ந்த நாள் சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கிட்ட நாள்ல இருந்து இது தொடர்ந்து இருக்கணும், நம்ம லைஃப் லாங் இதுல இருக்கணும், நம்ம தொண்டு செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வச்சு நான் ஒரு ஈடுபாட்டோட செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதற்கான சந்தர்ப்பங்களை தேடி தேடி எந்தெந்த ஊர்ல தாய் நடக்குது, எங்க ஸ்பெஷலா ஆசிரியர்களுக்கு இது கொடுக்குறாங்க, பொறுப்பாசிரியர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்ட்டு போய் பார்த்துட்டு செஞ்சுட்டு இருந்தேன் ஐயா. இப்போ கடந்த ஒரு 4 எங்க வீட்டுல மன்றம் வச்சு பொறுப்பாசிரியரா இருந்து நடத்திக்கிட்டு இருக்கேன். இன்னமும் இருக்கு, நான் இல்ல, இங்க வந்திருக்கேன், சென்னைக்கு வந்துட்டேன். கொரோனாவுக்காக வந்தேன்னா இங்கே தங்குறபடி ஆயிடுச்சு, அங்க போக முடியல. ஆனா எனக்கு உள்ளூர ஒரு வருத்தம், நாம இன்னும் தொண்டு செய்ய முடியல, நாம நினைச்சது என்ன, இப்ப நடக்கிறது என்ன, சூழ்நிலை எனக்கு சரியா அமையல, நான் வயசாயிடுச்சு, போக முடியாதுன்ட்டாங்க. 83 வயசு ஆகுது, போகக்கூடாது, தனியா இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. சரி, நான் கட்டுப்பட்டு இங்க ஜூம்ல மட்டும் நான் அட்டன் பண்ணி இது மாதிரி நல்ல விஷயங்களை பேராசிரியர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டேன். எப்படி அப்படின்னா, சரி நம்மளால தொண்டு செய்ய முடியல, ஏதாவது உதவி செஞ்சு நாம அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமிய சேவை திட்டத்தை, ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அதை நிர்மாணம் பண்ணி அதை செஞ்சிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து அங்கேயாவது போவோம், பக்கத்துல கொஞ்சம் தூரமாயிடுச்சு, அங்கேயாவது போய் நம்ம அட்டன் பண்ணி எப்படி பண்றாங்க என்னன்னு பார்ப்போம்னா அதுக்கும் எனக்கு வாய்ப்பு இல்லை ஐயா. ஏன்னா மற்றவங்களை நம்பிதான், மற்றவங்களோட துணை இல்லாம எங்கேயும் நான் போக முடியாது. இது புது ஊரு, அது எங்க ஊரா இருந்தா நான் செஞ்சிருவேன், இங்க முடியாது, என்ன பண்றதுன்னு யோசிக்கும்போது இப்ப நீங்க சொன்னீங்க, முயற்சி பண்ணி, இப்ப இந்த கேள்விக்கு போன கேள்வி கூட பதில் சொன்னீங்க. நீங்க அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையோட ஒத்து போறதுதான் நல்லது அப்படின்னு சொன்னீங்க. சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்திக்கிட்டா கூட சந்தர்ப்பம் எனக்கு துணை புரியல, இது மாதிரி ஒண்ணு ஏற்படுத்தினேன், அதை கண்டினியூ பண்ணுவோம், எப்படி ஒர்க் பண்றாங்க, கண்டினியூவா பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த மன்றத்தை போய் பார்ப்போம்னா அது என்னால முடியல, அந்த ஆதங்கம் உள்ள இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கு என்ன வழி ஐயா? வாழ்க வளமுடன். முதல்ல மிகப்பெரிய பாராட்டுக்கள். இந்த வயசுலையும் வந்து நீங்க இந்த அளவுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த எண்ணத்துக்கே வந்து மிகப்பெரிய வலிமை, உயர்த்துதலை வந்து கொடுக்கும். ஸோ அதனால எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நீங்க வந்து வீட்டில் மன்றம் வச்சு நடத்திருக்கீங்க, இதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. வயசு 83 ஆகும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வந்து பிறரின் துணை மூலமாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஆமா என்றால் அதுதான் உண்மை. அது எல்லாருக்கும் உள்ளது, உங்களுக்கு இல்லை, யாரா இருந்தாலும் அதுதான் உண்மை. அப்படிங்கும்போது நான் வந்து ஓகே இது இப்போ மன்றத்துக்கு தான் போறேன்னு நினைச்சு போகும்போது நீங்க நம்ம நல்லா தான் போயிருப்போம், பின்னாடி ஒரு ஆட்டோக்காரன் வந்து இடிச்சிட்டான்னு வைங்க, இதனால எத்தனை துன்பங்கள் எத்தனை பேருக்கு எவ்வளவு காலத்துக்கு வருங்கிறது எனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. ஆனால் நாம யாரை நம்பி இருக்கிறோமோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துரும். அதனால்தான் அவர்கள் என்ன சொல்றாங்க, வீட்டிலேயே இருங்க, வெளியில போகாதீங்க, இதை பண்ணாதீங்க. இப்போ எங்கள் அப்பாவுக்கு 89 வயசு ஆகுது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 80 வயசுலேயே வந்து ஒரு தடவை இதில் ஸ்கூட்டியில் போய் கீழே விழுந்துட்டு லேசாக இதாகிடுச்சு. இனிமேல் நீங்கள் ஸ்கூட்டியில் போகவே கூடாது, நீங்கள் எது போனாலும் சரி காரில் போங்க. அவங்களுக்கு இந்த காரில் டிரைவரை கூப்பிட்டு அவருக்கு 400 ரூபா கொடுத்து இந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு பணம் எவ்வளவு இருந்தாலும் அதை செலவழிக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஆமாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்போ நிச்சயமாக மற்றவர்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு கூடுமான வரைக்கும் தொந்தரவு இல்லாமல் இருப்பதற்கு அவங்க சொன்னதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிடுறது தான் கரெக்ட். நம்பர் 1, அதைத்தான் செஞ்சிட்டு இருக்கீங்க. ஸோ மிகப்பெரிய விஷயம். 2, இப்போ நீங்க இதையும் மீறி நீங்க ஒரு விஎஸ்பி கொடுத்துருக்கீங்க, அங்க போகணும். இப்போ நம்மளால என்னுடைய உடல் வலிமையை வைத்துக்கொண்டு நான் வந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போறது என்பது கொஞ்சம் ரிஸ்கானது அப்படிங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. உங்க எண்ணம் போதும். அந்த எண்ணத்தின் மூலமாக கிடைக்கிற, இப்போ நான் வந்து என்னால போக முடியும், ஆனா நான் போகாம வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன், விஎஸ்பிக்கு பணம் கொடுத்துருக்கேன். இங்கதான் நம்ம கடமையை தவறுகிறோமே ஒழிய நீங்கள் கடமையில் தவறவில்லை.
நீங்க உங்க எண்ணம் இருக்கு, சேவை செய்யணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் உடல் அதற்கு ஈடு கொடுக்க முடியாததினால் உங்களை சுத்தி இருக்கிறவங்க வேண்டான்னு சொல்றாங்க. இது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. சந்தோஷமா நீங்க பெருமையாக வாழ வேண்டிய மனிதர். நீங்க இவ்வளவு தூரம் எண்ணத்தை போட்டு இவ்வளவு தூரம் சேவை செய்துட்டு இருக்கீங்க. நீங்க எதுக்கு வருத்தப்படணும்? எதுக்காக நீங்க சூழ்நிலை என்பது இறைவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். இறைவனால் ஐயா நடப்பது எல்லாம் சீராக நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதுல ஒரு எந்தவித நிமிஷம் குறையுமே ஐயா. இல்லை. ஸோ நான் சந்தோஷமா செய்ய இருக்கிறத ஆமா. சந்தோஷம். நான் நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கேன் ஐயா. எக்ஸசைஸ் பண்றேன், தவம் பண்றேன், சூப்பர், தற்சோதனை பண்றேன், நல்லது, மௌனம் இருக்கேன். வெரி என்ன குட். அளவுல நான் ஆரோக்கியமா இருக்கேன். ஒரு 4 பேருக்கு சமையல் பண்ணி போட கூட என்னால முடியும். அப்போ ரைட். நான் அகத்தாய்வு எல்லாத்துக்கும் நான் சமைச்சு கொண்டு போய் கொடுப்பேன். அந்த மாதிரியாவது ஒரு வேலை செய்யலாமா? ஆமா, செய்யலாம்னா எதுக்கும் வாய்ப்பு இல்ல. இந்த ஜூமை தவிர எதுக்கும் வாய்ப்பு இல்ல. இதை கேட்டு கேட்டு ஏங்கி இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு ஆமா. ஏக்கம் வரும். அப்ப நானே சமாதானப்படுத்திக்குவேன். இல்ல என்னால இல்ல முடியும், ஆனா மற்றவங்க நம்பல. அத கரெக்ட் வயசாயிடுச்சு, கரெக்ட் கரெக்ட். வேண்டாம். முதல்ல அஹ் முதல் ஸ்டெப்பு, கடவுள் இப்ப என்ன கொடுத்திருக்காரோ அதை அதை நிறை திருப்தி மனதோடு 100% ஏத்துக்கணும். சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே என்னுடைய எண்ணம் செயல்வருக்கு வருவதற்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ சமைச்சு வாழ்க. தாங்களேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட வந்து அவங்களா வீடு தேடி வந்து சாமானை கொடுத்து நான் ஒரு 11 மணிக்கு வாங்கிக்கிறேமா, ஒரு சாம்பார், ஒரு அவியல், ஒரு பொரியல் வச்சு தாங்கன்னு சொல்ல வேண்டும் என்றால் முதல்ல இப்ப என்ன கடவுள் கொடுத்திருக்காரோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. அவங்க போக சந்தோஷம். வேண்டாங்கிறாங்க, அதனால நான் போல. ஆனா என் எண்ணம் இருக்கிறது, நல்ல சேவை செய்யணும்னு நினைக்கிறேன். இயற்கை கண்டிப்பாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும், சந்தேகமே இல்லை. ஆனால் அதற்கு நான் என்னை தகுதியானவனாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் 100% சந்தோஷமாக நிறைவாக உங்க மனதை வைத்துக் கொள்ளுங்கள். நடக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி வணக்கம். வாழ்க நன்றி அம்மா, வளமுடன். இந்தானி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வாழ்க. வளமுடன். அம்மா அவங்க ஒரு ப்ரோக்ராமுமே கேட்பாங்க. அவங்களுடைய ஓ, சரி சரி, சேவை சூப்பர். இந்த செய்ய வயசுல இவ்வளவு முடியாதவங்களுக்கு ஆர்வத்தோடு செய்யறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அவங்களுக்கு அது ஒரு ஏக்கமாவே ஆயிடுச்சுங்க ஐயா. அதான் வாழ்க அதான் அதான். வளமுடன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆண்ட்ராய்டு ப்ளூ டிராய்டு, உங்க பேர் சொல்லிட்டு அன்மியூட் செஞ்சு ஊர் சொல்லிட்டு பேசுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நான் நாமக்கல்ல இருந்து பேசுறேங்க ஐயா. நல்லதுமா. இப்ப எங்க பையன் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது எங்க வீட்டுக்காரும் ஆசிரியர் தான். அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்காத தமிழ் மீடியத்துல படிக்க வச்சுட்டாருங்க. எங்க பையனும் முயற்சி பண்ணி தமிழ் மீடியத்திலேயே படிச்சு அவர் இப்ப டாக்டர் ஆயிட்டாருங்க. இருந்தாலும் அவர் வந்து ஒரு வாத்தியாரா இருந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பா தமிழ் மீடியத்திலிருந்து இங்கிலீஷ் மீடியம் டாக்டர் படிக்கிறதுக்கு நிறைய அவமானங்கள் பட்டேன். எனக்கு நிறைய விஷயம் வந்து எனக்கு புரிஞ்சுக்க கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. ஃபீல் பண்ணிட்டு அவர் வந்து எப்ப பார்த்தாலும் அவங்க அப்பாவை வந்து பார்த்தா அவருக்கு அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஒரு டீச்சரா இருந்துட்டு என்ன உங்களுக்கு வேல்யூ தெரிஞ்சு என்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டீங்க அப்படின்னு அப்பா அம்மாவுக்குள்ள வந்துகிட்டே இருக்குது. நான் நடுவுல ஒண்ணுமே பேச முடியல. நான் அப்பவே சொன்னேன் எங்க வீட்டுக்காரர், நானும் ஒர்க் பண்றேங்க, அவரும் ஒர்க் பண்றாரு, நல்லா தாராளமா சேர்த்தலாங்க. ஆனா அவரு தமிழ் மீடியத்துல செஞ்சுட்டாரு. எவ்வளவு நானும் எடுத்து சொன்னேன், கேட்கல அவரு. அப்புறம் அதுல மேல நீங்களும் தான் அதுக்கு ஒரு காரணம் தான். அவங்களையும் நான் வந்து இது பண்ண முடியல, நீங்க போராடல, அவர்கிட்ட இன்னும் போராடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அது பேசிட்டு இருக்க. அவர் லைஃப்ல நல்லா செட்டில் பண்ண முடியல, டைவர்ஸ் கூட ஆயிடுச்சுங்க. ஆனா அவர் இதே காலமா நினைக்கிறாரு. அது எப்படி நான் மாத்துறதுங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாழ்க வளமுடன். சில நேரங்கள்ல பெற்றோர்களுடைய சின்ன தவறு அது வந்து அவங்கள இது பண்ணியிருக்கலாம். அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க ஒரு லாஜிக்கை வச்சு தான் சேர்த்துருப்பாங்க. எந்த தகப்பனாரும் வந்து பையன் வந்து முன்னேறக்கூடாதுன்னு நினச்சி எந்த முடிவும் எடுக்கிறது இல்லை. அவர்களுக்கு தெரிந்த அனுபவப்படி அறிவுப்படி அவர்கள் செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே வந்து எந்த பெற்றோராவது பையன் வந்து முன்னேறக்கூடாதுன்னு நினச்சி செஞ்சுருக்க மாட்டாங்க. இது உங்கள் பையனுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது இதற்கு வந்து ரொம்பலாம் நீங்கள் வருத்தப்படுவதினால், இதை நினச்சிட்டே கவலைப்படுவதினால், புலம்புவதினால், மனசில் இதை நினச்சிக்கிட்டே இருப்பதினால் மீண்டும் நீங்கள் எதிர்மறை அலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இது எந்த அளவுக்கு நன்மையை செய்யும்? நன்மையை செய்யாது, நல்லதையும் தடுக்கும் இந்த நெகட்டிவ் காந்த அலை. ஸோ அதனால தான் நல்லதை எண்ணுங்கள், நல்லதை நினைங்க, நல்லதை பேசுங்க, நல்லவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ நாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடப்பது எல்லாம் சீராக நடந்து கொண்டு இருக்கிறது, ஏதோ முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நீங்களும் உங்கள் கணவர் ஒத்துக்கொண்டார் என்றால் மனசுக்குள்ள
முதல்ல நீங்கள் ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு. உங்கள் பையனை நினச்சிக்கோங்க. பையன் காலை தொட்டு மனசார தொட்டு, ஐயா நீ எதிர்பார்க்குற மாதிரி நாங்கள் செய்யலை, உன்னை இங்கிலீஷ் மீடியத்தில் போடலை, எங்களை மன்னித்து விடுங்கள், வாழ்க வளமுடன் அப்படின்னு டைம் இருக்கும்போதெல்லாம் வாழ்த்துங்க, நினைங்க, கற்பனை செய்யுங்க, எழுதுங்க. ஒரு 6 மாதம் கழித்து பாருங்கள், இல்லை ஒரு 3 மாதம் கழித்து பாருங்கள். அவருக்கு இந்த அப்போ தான் உங்கள் காந்த அலை. நீங்கள் மனசுக்குள்ளே வருத்தத்தோடு இருக்கிறீர்கள் என்றால், இதை நினச்சி ஒரு குற்ற உணர்வோடு இருக்கிறீர்கள் என்றால், உங்கள் வாழ்த்து அங்கே போய் அவரிடம் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்போ முதல்ல நாம் நடப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து என் மேனேஜர் ஒன்று சொல்கிறாரு, 5 3 7ங்க. என்ன சார் அறிவில்லையா சார்? எப்படி சார் இன்ஜினியரிங் படிச்சீங்க? 5 3 7ங்கிறீங்க, 8ன்னு நான் சொல்லுவேனா? யாராவது சொல்லுவோமா? சொன்னால் வேலையை கண்டினியூ பண்ணுவோமான்னு தெரியாது. ஆஃப்டர் ஆல் ஒரு 4 வருஷம் 10 வருஷம் வேலை பார்க்குற ஒரு நிறுவனத்தில் இருக்கிற மேனேஜரே தப்பு செய்தால் கூட நம்ம எதிர்த்து பேசுறதில்ல, குறை சொல்கிறதில்ல. அவன் கொடுக்குறான் பிக் பாஸ், எல்லாத்தையும் சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறான். இங்கே குறை என்று சொல்ல குறை காணும் நெஞ்சுடையோர் வாழ்வினிலே பெற்ற பயன் சினம் வருத்தம் பிறவி பயனே போயிடும் முற்றும் இழந்தார் வாழ்வினிலேன்னு ஒரு கவிதையில் மகரிஷி குறிப்பிட்டிருப்பாங்கல்ல. ஸோ அதனால் மனசில் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி வாழ்த்த ஆரம்பிங்க. உங்கள் மேலே அந்த நேரத்தில் அந்த ஒரு அனுபவப்படி அதை செய்திருக்கிறார்கள். அது நீங்கள் போராடி அவங்க உங்கள் பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் அப்படி நினைக்கிறார், ரொம்ப கரெக்டு. அவருடைய சூழ்நிலைப்படி அவர் யோசிச்சிருக்கிறார், ரொம்ப கரெக்டு தான், தப்பே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் அந்த வாழ்த்தை தொடர்ந்து நான் வலிமைப்படுத்துங்க. பையன் அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க. பையன் நம்மள்கிட்ட இதை உணரணும், அப்படி எந்த தகப்பனாரும் இப்படி செய்ய மாட்டாங்கங்கிறத உணரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வலிமைப்படுத்துங்க. ஒரு நாள் மாறும். வாழ்த்துக்கள். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். விஜய் அம்மா உள்ள இருக்கீங்களா? நீங்க அப்படி இன்னொரு கொஸ்டின் கேட்கணும்னு சொன்னீங்க. ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்கு. வாழ்க வளமுடன். இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். விஜய் அம்மா. வாழ்க வளமுடன். சரி இருக்கு. மாரிமுத்து ஐயா வாழ்க வளமுடன். அன்மியூட் கொடுத்துருக்கோம். சுருக்கமா உங்க கேள்வி கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்க எப்படி இருக்கீங்க? வாழ்க வளமுடன். நல்லா இருக்குங்க. இப்போ இப்போ வந்து நம்ம இந்த சூழ்நிலை சந்தர்ப்பம், இது வந்து சந்தர்ப்பன்ற வாய்ப்பு நம்ம சொல்லாமாங்க ஐயா? நம்ம ஒரு வாய்ப்புன்னு சொல்றது நம்ம எதை எடுத்துக்கிறது? கரெக்ட், வாய்ப்பு தான் எடுத்துக்கலாம். அந்த வாய்ப்பு வந்து நம்மளுக்கு ஆமா, வாய்ப்பு என்பதை நாம் உருவாக்க வேண்டும் அப்படிங்கறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவுதான். சூழ்நிலைங்கிறது தானா அமைகிறதுனாங்கய்யா? ஆமா, இப்ப நடப்பதெல்லாம் மிக சரியாக நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றோம்ல. இந்த 8 விஷயங்களும் சேர்ந்து அந்த சூழ்நிலையை என் கர்ம வினைக்கு ஏற்றாற்போல் அனைத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இயற்கை. ரைட்டா? ஸோ இந்த சூழ்நிலை என்பது என் கையில இல்லை. யாரு எப்ப எப்படி பேசணுங்கிறது என் கண்ட்ரோல் இல்லை. யாரோ டிசைட் பண்ணுவாங்க, இயற்கை டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ சூழ்நிலை என்பது என் கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் நான் வேண்டிய மாதிரியான எதிர்காலத்தில் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்வதற்கான தகுதி மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ எனக்கு நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைக்கு காரணம் நான் இதுவரைக்கும் செய்த செயல். ஆனா இப்ப செய்யற செயல் எதிர்கால சூழ்நிலையை உருவாக்குகிறது. அதனால அதை உருவாக்கக்கூடிய அளவுல நான் இப்ப முயற்சி செய்கிறேனா, அவ்வளவுதான். அப்ப வந்து நான் இப்ப படுற துன்பம் இன்பம் எல்லாம் வந்து நான் ஏற்கனவே செய்த செயலின் விளைவை அனுபவிக்கிறேன். கரெக்ட். ஆனா இனிமே நான் வந்து அதை நான் என்னை மாற்றிக்கொண்டு தேற்றிக்கொண்டு அத்த நிலையில போகும்போதுதான் நான் வந்து அந்த உயரத்துக்கு போக முடியும். கண்டிப்பா. எதிர்கால சூழ்நிலையை நம்மால் நான் நினைச்ச மாதிரி உருவாக்க வேண்டும் என்றால் நான் மாற வேண்டும். முக்கியமா இந்த 4 விஷயத்துல மாற்றணும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்கல்ல. சோ அதை நம்ம மாற்ற ஆரம்பிச்சோம் அப்படின்னா எந்த 4 விஷயங்க ஐயா சொல்றீங்க? நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோமே, அதாவது அறிவு, அப்புறம் வந்து உற்றார், அல்லல் தரும் பணம், சந்தர்ப்பங்கள். இந்த 4 விஷயத்திலையும் நான் என்னை மாற்றிக்கொண்டால் மட்டுமே சூழ்நிலையில எனக்கு சாதகமாக அமைந்துவிடும். எதிர்கால விளைவை நான் கணிச்சு நான் என்னோட இதெல்லாம் மாத்திக்கணும். கரெக்ட். எதிர்காலத்துல எப்படி வேணுமோ அதற்கு தகுந்த மாதிரி இப்ப நம்ம செயல்களை செய்யறோம். அதற்கு இந்த 4 விஷயங்கள்ல நம்ம என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது அறிவை மேம்படுத்தணும்,
அறிவை மேம்படுத்திட்டா என்கிட்ட பணம் வரும், ஆனா அந்த பணத்தினால துன்பம் வராத மாதிரி நான் பார்த்துக்குவேன். அதே சமயம் என்னுடைய வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட உற்றார் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் இனிமை காப்பேன். அதே மாதிரி நான் வாழ்க்கையில முன்னேறணும்னா என்ன செய்யணுமோ அந்த சந்தர்ப்பத்தை, அந்த வாய்ப்பை நான் உருவாக்கி கொள்வேன். டெய்லி எத்தனை பேர் சொல்றோம் நமக்கு டைம் இல்லை அதனால எக்ஸசைஸ் போடல. சாரி, அவர்கள் வாய்ப்பை ஏற்படுத்தவில்லை. 24 மணி நேரம் உலகத்தில் இருக்க அவ்வளவு பேருக்கும் சமமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் உனக்கு மட்டும் 20 மணி நேரம் தான் யாருக்கும் நமக்கு கொடுக்கல. அப்போ உடற்பயிற்சி செய்வதற்கும் தவத்தை செய்வதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளாதவர்கள் எதிர்கால சூழ்நிலை எனக்கு சூப்பரா இருக்கணும்னு நினைத்தால் இந்த மகரிஷி கொடுத்திருக்கிற கவிதைப்படி கொஞ்சம் சிக்கல் பாதகமாகத்தான் அமையும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க ஒரு விஷயம். அப்ப நம்ம நல்லதே நினைக்கிறோம், மனசு நினைக்கிறோம். ஆனா அந்த சூழ்நிலை செயல்பாட்டுல எண்ணம் சொல் செயல நம்ம வந்து மாத்திக்கிட்டு நம்ம போனாதான் அந்த நிலைக்கு நம்ம நினைக்கிற நிலைக்கு போக முடியும். கண்டிப்பாயா, ரொம்ப கரெக்ட். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, மாரிமுத்து ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். டைம் முடிஞ்சது. இதோட நம்ம நிகழ்ச்சி கேள்வி பதில் நிகழ்ச்சி நிறைவு செய்துக்கலாங்க ஐயா. நல்லது, வாழ்க வளமுடன். சூப்பரா பண்ணீங்க, நன்றி. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே